அத்தியாயம் 56. நெற்றியில் ரத்தம் கொட்ட நின்றவளைக் கண்டு கொஞ்சம் கூட மனம் இறங்கினான் இல்லை. அவளாகவே மேஜை மேல் இருந்த காட்டன் பஞ்சை எடுத்து வழிய வரும் இரத்தத்தை துடைத்தாள். நல்ல வேளையாக வெட்டுக்காயமாக இல்லை, லேசான கீறலுடன் இருந்தது அது. அந்த கடவுளுக்குத்தான் அவள் நன்றி சொல்ல வேண்டும். அவன் அடித்த அடையில் நிச்சயமாக ஏதாவது விபரீதமாக ஆகியிருக்கும். எப்படியோ தப்பித்து விட்டாள். இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டவள் ஆ என்று சொல்லியபடியே அவனை பார்க்க, ஆனால் அவனோ, எதுக்குடி இப்போ இங்கே வந்த? உனக்கு தான் நான் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டேனே, இனிமே என்னை தேடி வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் ஏன் வந்த? உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்க்கலாம்னு. அவள் இழுத்து கொண்டே பேசவும் அதற்குள் அவன் நடித்து முடித்து விட்டான். என்னை எதுக்கு நீ பார்க்கணும்? அதான் உனக்கும் எனக்கும் சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிடுச்சுல. அதுக்கப்புறமும் எதுக்கு வந்திருக்க? மறுபடியும் இவனை எப்படியாவது ஏமாற்றி ஏதாவது பண்ணிட்டு போலாம்னு நினச்சி வந்தியோ? அது மட்டும் நடக்காது. கிளம்ப முதல்ல இங்கிருந்து. ஏன் மறுபடியும் அதையே சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று கையை பிசைந்தபடியே அவனின் அருகே வரவும், அங்கேயே நில்லு. ஒரு அடி என் முன்னாடி எடுத்து வச்சேனா அதுக்கப்புறம் இடது பக்கமாக வந்த ரத்தம் வலது பக்கமாக வர கொஞ்ச நேரம் ஆகாது. அடித்து சாவடிச்சிடுவேன். கிளம்பி முதல்ல இங்கிருந்து. நான் இனிமே உங்க கூட தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன். என்னைய நீங்கள் விரட்டி அடிக்க முடியாது. நான் போகவும் மாட்டேன். என்ன சொன்ன? திருப்பியும் சொல்லு. நான் இனிமே உங்க கூட தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன். என்னை நீங்கள் விரட்டி அடிக்க முடியாது. நான் போகவும் மாட்டேன். போதுமா? அவளின் பேச்சை கேட்டதும் நெடுமாறனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. என்ன ஒரு திமுறான பேச்சு. சரிதான், ஏமாத்துக்கரைக்கு திமிரு இல்லாமல் போனா அது நல்லாவும் இருக்காதே. நான் சொல்கிறத கேளு. தேவையில்லாமல் என்னோட கோபத்தை கிளப்பாத. எங்கிருந்து வந்தியோ அதே இடத்துக்கு போய் சேர்ந்துரு. என்னை அனுப்புறதுலேயே குறியா இருக்கீங்க. நான் போகிறேன். உங்கள் கூடவே இருக்க போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வேலைக்கு வந்திருக்கேன். என்னோட வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். வேலையா? என்னடி வேலை என்று எரிச்சலாக அவனிடமிருந்து கேள்வி வந்தது. ஆமாம், உங்களை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை. பயப்படாதீங்க சார். மாசமானா உங்கள் அண்ணன் கரெக்டாக பணம் தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. 3 மாதம் உங்களை நல்லா பார்த்துக்கணுமா, நல்ல சாத்தான உணவு கொடுக்கணுமா, கரெக்ட் டைமுக்கு மாத்திரையும் கொடுக்கணுமா, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு தரணுமா. இதுக்கு மாதம் 20,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா இந்த விளக்கம்? இல்லை மேற்கொண்டு ஏதேனும் விளக்கம் வேணுமா என்பது போல அவளின் பார்வை இருந்தது. யாரை கேட்டு என்னைய பார்த்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க? யாரை கேட்குறது சார்? இதுதான் என்னோட வேலை. நீங்கள் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் வேலை தேட ஆரம்பித்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அர்ஜுன் ரெட்டி ஒருத்தன் இருக்குங்கிறதுல எனக்கு எங்கேயும் வேலை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே நான் ஏறி இறங்கின எல்லா ஆஃபீஸ்லையும் போய் பார்த்துட்டு மறுபடியும் எதுக்குமா வந்தேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால் என்னால் எங்கேயும் வேலை பார்க்க முடியல. ரொம்ப கவலையாக இருந்தப்போ தான் ஒரு ஆஃபர் கிடைச்சது. வீட்டில் ரொம்ப வயசான பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டா மாதமானா ஏதாவது கணிசமான அமௌண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என் படிப்புக்கு தகுந்த வேலை இது இல்லைனாலும் இந்த வேலை பார்க்குறதுல எனக்கு ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கு. அவள் பொறுமையாக அவனிடத்தில் உள்ள விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் நெடுமாறனுக்கோ அவளின் மேல் சிறு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இவள் ஏதோ சாக்குபோக்கு சொல்கிறாள் என்றுதான் அவன் நினைத்து வைத்திருந்தான். ஆனால் அதற்கும் அவள் பதிலடி கொடுத்து விட்டாள். நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்ககிட்டயே நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சீஃப் டாக்டர்கிட்டையே நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க சார். ஏன்னா சீஃப் டாக்டர் சொல்லித்தான் நான் உங்களை பார்த்துக்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்பதையும் சொன்னாள். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தினமும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யாரோட வீட்டில் நான் இருக்கணுங்கிறதையும் அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நான் அங்கே போய் என்னோடய வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன். இன்னொரு விஷயம் சார், பயப்படாதீங்க, நான் நல்லாவே உங்களை கவனிச்சுக்குவேன் என்று சொல்லிவிட்டு அவள் புன்னகை பூத்தாள். இவ்வளவு சொல்லியும் நெடுமாறன் மனதில் கண்டிப்பாக இது எங்கள் அண்ணனும் அந்த கனிகாவோட வேலையாக தான் இருக்கும் என நினைத்து கொண்டவன், ஓஹோ அப்படியா மேடம், சரி எனக்கு வேணாம், நான் வேற ஒரு சர்வெண்ட்டை வச்சுக்கிறேன், நீங்கள் போகலாம், போங்க
இல்லை, முடியாது சார். என்னைய ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வேலை செஞ்சே தான் ஆகணும். ஏய், போதும் உன் பில்டப்பு. போடி முதலைங்கிறது. கைகளை முறுக்கினான். ஏன் நான் போகணும்? எங்க என்னைய லவ் பண்ணிடுவீங்களோன்னு பயமோ? ஒரு புருவத்தினை வில்லாக தூக்கி போட்டாள் ஏலா. ஆஹா, சரியா சொல்கிறாளே. பார்க்காம இத்தனை நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அவளோட வாழ்ந்த நினைவுகள் எல்லாமே என் மனசில் பசுமறை தானே போல ஞாபகமாக இருக்கே. அவள் வாசனை, அவள் ஸ்பரிசம், ஐயோ கொள்ளுமே. இப்பவே எனக்கு வேணுமே. அவ மொத்தமா. நீ எதுக்கு மாறா இப்படி புலவிட்டு இருக்க? பேசாம அவளை இழுத்து உன் தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கலாமே. ஏண்டா என்று அவனின் மனசாட்சி கேட்க, அட போடா, அவளவே எனக்கு கொடுக்கணும். நான் போய் கெஞ்சி நிற்கணுமா? நெவர். எப்படி சொல்கிறாய்? நாளை அது அப்படியே மாறப்போகிறது மாறா. என்ன சார், அப்படியே அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? என்னைய லவ் பண்ணிடுவீங்கன்னு பயம், அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை. முறைப்பாக ஒரு பதில் வந்தது அவனிடமிருந்து. ஓகே, அப்போது நான் உங்ககிட்ட வேலைக்கு செய்யலாம் தானே? பார்த்த தொலை என்று சொன்னவன் படார் என்று எழுந்தான். அப்போது அவனின் காலில் வலி ஏற்பட அம்மா என்றான் வழியில். ஐயோ ஏன் சார், அதான் நான் இருக்கேன்ல, அப்புறமும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் வரேன் இருங்க என்று சொன்னவள் அவனின் அனுமதியை கேட்காமல் அவனின் வலது கையை எடுத்து தோள் மீது போட்டுக்கொண்டு அவனை பாத்ரூமிற்கு அழைத்து சென்றாள். விடுடி, நானே உள்ளே போய்க்குவேன். யாரு நீங்க? உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்கு? நீங்களே நடந்து போயிடுவீங்களா? பேசாமல் வாங்க சார் என்று அவளை உள்ளே அழைத்து போய்விட்டாள். முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வெளியே இருக்கேன் என்றாள். மாறனுக்கு இது சங்கடமாய் இருந்தது. இருந்தாலும் அதை பெரிதாக போட்டு அலட்டிக் கொள்ளவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லிக்கொண்டே ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள். சொல்லுங்க சிஸ்டர் என்று இளமதி பேசினாள். நெடுமாறன் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். மேடம், நீங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், சீஃப் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். பணம் எங்கே கட்டணும்? இல்லை மேடம், இவங்க அண்ணன் கட்டிட்டாங்க. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போகலாம். ம், சரிங்க சிஸ்டர். அவள் சென்றதும் இலா அவனின் அருகே வந்தாள். என்று அவள் கணைக்க, நான் தூங்குறேன்னு தெரியுதுல, அப்புறமும் எதுக்கு கழுத மாதிரி கணைக்கிற? ஆமாம், தூங்குறவ தான் நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்களாக்கும் என்றாள். என்னடி? எந்த வீட்டுக்கு போகலாம்? ஆ, அதான் சார், உங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வீட்டுக்கா இல்லை உங்கள் வீட்டுக்கா? ம், கெஸ்ட் ஹவுஸ்க்கே போகலாம். ஓகே. அதன் பின்பு மாலை இருவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டுக்கு சென்றனர். அவனது அறையில் கொண்டு வந்து அவனை விட்டவள் மடமடவென வேலைகளை செய்தாள். கீழே உள்ள ஒரு அறையை அவளாகவே எடுத்துக்கொண்டாள். முதலில் போய் குளித்து முடித்து வந்தவள் அவனுக்கு பல சாற்றை கொடுத்தாள். அவனும் எந்த மறுப்பும் சொல்லாமல் வாங்கி குடித்து கொண்டான். சமையலறை சென்று அவனுக்காக சமைத்தாள். அவளின் வருகையை கண்ட வேலைக்காரர்கள் அவளை வினோதமாக பார்க்க, என்ன என்று அவள் திரும்பி கேட்க, ஒன்றும் இல்லைங்க என்றனர். பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் சமைத்து எடுத்து வந்தாள் அவனது அறைக்கு. எங்க இந்தாங்க சாப்பிடுங்க என்றதும் அவள் வைத்திருந்த உணவு தட்டினை வாங்கி கொண்டவன், இங்க வா என்றான். அவனுக்கு உணவை கொடுத்தவள் அவனுடைய கபோர்டில் உள்ள துணிகள் கலைந்து இருப்பதை பார்த்து அதை மடித்து வைக்க போனாள். அதற்குள் அவனின் குரல் தடுத்து நிறுத்தியது. என்னங்க? எதுக்கு என்னைய வாங்க போங்கன்னு கூப்பிடுற? இனிமே சார்னு சொல்லி கூப்பிடு. என்னங்க நொன்னங்கன்னு சொன்ன பொல்ல உடச்ச கையில் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ரசம் சாதமும் மட்டன் எலும்பு சூப்பும் எடுத்து வந்திருந்தாள். அதை சாப்பிட்றவனுக்கு, பா, இன்னும் ஒரு டேஸ்ட்டு செம, இன்னைக்கு வேலைக்காரங்க நல்லா சமைச்சிருக்காங்க போலையே என்று சொன்னதும் அவளின் உதட்டில் புன்னகை அரும்பியது. என்னடி சிரிக்கிற? நான் சிரிக்கவே இல்லையே. கைகள் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டே இருந்தது. நீ சிரிச்ச, நான் பார்த்த. ஆமா சிரிச்ச. ஏண்டி சிரிச்ச? கடவுளே, இவனுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடுவான். நான் தான் சமைச்சேன். என்னது, நீயா? ஆமா. சாப்பாடு தட்டு அதற்கு பிறகு பறந்தது. அடப்பாவே என்று அவள் வாய்வெட்டி சொல்லிவிட்டாள். ஏய், என்னடி சமைக்கிறேன்னு சொல்லி என்னைய உனக்கு கீழே அடிமையாக்க நினைக்கிறியோ? இல்லை. இனி எனக்கு நீ சமைக்க வேணாம். சரி. வேறு என்ன பதில் அவள் சொல்லிவிட முடியும்?
ஏற்கனவே நான் தான் உங்களை பார்த்து கொள்ள போற சர்வெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கே தாம் தும் தைய தக்குன்னு குதிச்சான். இப்போ நான் தான் சமைச்சு சாப்பாடு உங்களுக்காக எடுத்து வந்தேன்னு சொன்னதும் சாப்பாடு தட்டு பறந்து போய் விழுந்தது. பிறகு எனக்கு நீ சமைக்கக்கூடாதுன்னு வேற சொன்னான். இதுக்கும் இல்லை முடியாது, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தந்தே தான் ஆவேன்னு அடம் பிடிச்சா அவ்வளவுதான், இன்னைக்கே பார்சல் பண்ணி என்னைய அனுப்பினாலும் அனுப்பிடுவான். எதுக்கு அவர் சொல்றத கேட்போம் என இப்போதைக்கு அவளின் மனதில் சிறு யோசனையும் ஒன்றும் உருவாக அவன் சொல்ல மனதிற்கும் கொட்டினாள். அத்தியாயம் 57. ஏய் இங்கே வா. என்ன நீயே என்னோட பேண்ட் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா என்று கேட்டான் சொக்கன். போட்டுக்கிறதுக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையே மிஸ்டர் பைல்வான். என்ன பண்றது? உதட்டை பெதுக்கி அவள் செய்த செயலில் ஒரு நிமிடம் விக்கித்துதான் போனான் சொக்கன். இந்த பொண்ணுங்கனால மட்டும்தான் முகத்தில் 1000 எக்ஸ்பிரஷனை காமிக்க முடியும். என்னவோ என்று தலையை உலுக்கி கொண்டவன், சரி சரி, வேலை முடிச்சுட்டு வரும்போது உனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரேன். ரியலி? நிஜமாலுமே எனக்காக நீங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வர போறீங்களா? சுந்தரி வந்து 2-3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவனுடைய ஆடைகளையே அவள் எடுத்து போட்டுக்கொண்டிருந்தாள். அவசரத்தில் கைகளில் எந்த ஒரு துணியும் எடுத்துக்கொள்ளாமல் வந்தது தப்பு என்று இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. அவனுடைய துணி ஒவ்வொன்றும் அவளுக்கு லூஸாக இருப்பதால் அவளை அதை அணிவதற்கு அசௌகரியமாக உணர்ந்தாள். என்னதான் நமக்குள் தாம்பத்தியம் நடந்து முடிந்து விட்டது என்று அவள் வெளிப்புறமாக பொய்க்கோள் சொன்னாலும் உள்ளே அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அவனுடைய சுண்டு விரல் கூட நம் மீது படவில்லை என்று. அப்படி இருக்க இவள் இம்மாதிரியான உடையை உடுத்தி கொண்டிருப்பது அவளுக்கு மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. எண்ணில் அதில் அவள் ஒவ்வொரு முறையும் குனியும் போதும் நிமிரும் போதும் ஏதாவது ஒன்றை சரி செய்து கொண்டே பண்ண வேண்டியதாய் உள்ளது. சரி, நம்ம குனிஞ்சா நிமிர்ந்தா தானே ஏதாவது தெரியும், நம்ம குனியாம பேசாம ஸ்டெடியா உட்கார்ந்திருந்தா எதுவுமே தெரியாது என்று டிவியை ஆன் செய்தாள். டிவியை பார்த்த மேனிக்கு அவள் இருப்பாள், எங்கும் நகர்வது இல்லை. இதில் கோபம் கொண்ட சொக்கன், நல்லா வாங்கி வாங்கி தின்னுபிட்டு வீட்டில் படுத்து தூங்குறதும் டிவி பார்க்குறதுமே உன்னோட நேரத்தை செலவழிக்கிற, இந்த வீட்டை கூட்டுறது, தின்ன பாத்திரத்தை கழுவி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லியே தரலையா என்று அவன் குத்தலாகத்தான் பேசுவான். ஆனாலும் அவள் உதட்டை அஷ்டகோணலாக சுழித்துவிட்டு சரிதான் போடா என்பது போல் அவள் அமர்ந்திருப்பாள். ஒரு நாள் அப்படித்தான், சரி இவனும் ரொம்ப தான் பேசுகிறான், ஏதாவது வேலை செய்வோம் என்று விளக்கமாத்து கட்டையை தூக்கினாள். அவ்வளவுதான், அவனுடைய சோழி முடிஞ்சது. டிவியை அவனும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்க அவள் வீட்டை பெருக்கிறேன் என்று குடிந்து விட்டாள். ஐயோ, அவ்வளவுதான், செங்கனிகள் 2 நாட்டியமாட அதை பார்த்தவனின் அவன் கண்களும் நடனமாடியது மட்டும்தான் மிச்சம். அந்த அளவுக்கு அவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து கொட்டிவிட்டது. ஐயோ, இது மிகவும் ஆபத்தான பகுதியாயிற்றே என்ற டிவியை ஆஃப் செய்துவிட்டு அறைக்குள் சென்று கதவை பூட்டியிருந்தான். இரவு சாப்பாடு வாங்கி கொடுத்துவிட்டு மீண்டும் அறையை பூட்டிக் கொள்வான். பயமுள்ள அந்த அளவுக்கு பயந்திருக்கு. பார்க்கக்கூடாததை பார்த்துவிட்ட சொக்கனும் சித்தம் கலங்கி போனான். அதனாலவே அவன் அவளிடம், ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, உன்னோட ட்ரெஸ் எங்க என்று அவன் கேட்க அவள் இம்மாதிரியான பதில் சொல்லவும் சரிதான் என்று நினைத்து கொண்டவன் அன்று அவளுக்கு ஏற்றபடி உடைகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். 4 செட்டு சுடிதார், 2 ரைட்டி கவரினில் வைத்து திணித்து அதை வாங்கியவன் அவளிடம் கொடுக்க அதை வாங்கி பிரித்து பார்த்தவளுக்கு ஒரே சந்தோஷம். இதை கண்டு கொண்ட சொக்கனோ அவளை பார்த்து, என்ன நீ என்னமோ காணாதது கண்டது போல பார்த்துக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் இதை விட சூப்பராகவே வாங்கி தந்திருப்பாங்களே என்று அவன் சொன்னான். நிமிர்ந்து அவனை பார்த்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீரினால் கலக்கமாக இருப்பதை கண்டு கொண்டவன், ஏன் என்னாச்சு என்று கேட்டான். அழுகக்கூடாது என்றுதான் நினைத்து வைத்திருந்தாள். ஆனால் அவளையும் மீறி அழுகை வந்துவிட அதை அவனுக்கு தெரியாமல் மறைத்து துடைத்து கொண்டு அவனை பார்த்து பேசினாள். விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட காசு கையில் கொடுத்துடுவாங்க, இல்லைனா கார்டை கையில் கொடுத்துருவாங்க. உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தவிர்த்து அவங்க எதுவுமே என்கிட்ட பேசினதே இல்லை. அவங்க எனக்காக ஒரு துணி கூட வாங்கி கொடுத்ததே இல்லை, எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததே இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லாருக்கும் போல் பிறந்தநாள் வரும். அப்போது என் கூட படிக்கிற என்னுடைய தோழிகள்
எங்கள் அப்பா எனக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. எனக்காக இப்படி ட்ரெஸ்ஸு வாங்குவார், அப்படி ட்ரெஸ்ஸு வாங்குவார். எனக்கு இந்த கலரில் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். அதே கலரில் வாங்கிட்டு வருவாரா என்னன்னு தெரியல. ஒரே சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய அவள் தன்னுடைய தோழிகளின் மூலமாக கேட்டு இருக்கிறாள். ஆனால் ஒரு நாள் கூட அவளுக்காக எதையும் அவர்களது பெற்றோர் செய்யவில்லை. அவளின் வருத்தத்தை வேதனையுடன் சொன்னாள் சுந்தரி. பணக்காரங்க வாழ்க்கை என்னவோ இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. பணம்னு பணத்துக்கு பின்னாடியே அலைஞ்சு சம்பாதிக்க வேண்டியது. கடைசியில் தான் பெற்ற பிள்ளைகளை கூட கவனிக்க நேரம் இல்லாமல் பணத்துக்கு பின்னாடி மறுபடியும் ஓட வேண்டியது. எத்தனை சம்பாதிச்சாலும் இந்த மாதிரியான பணக்காரங்களுக்கு பத்தவே பத்தாது போல. சரி, உனக்கு வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்டான் அவன். பிடிக்காம இருக்குமா? எனக்காக நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அந்த துணியை கட்டி அணைத்தபடி பேசினாள். ஐயா, இங்கே பாருமா, உனக்கு ட்ரெஸ்ஸு இல்லைன்னு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். உனக்காக போய் தேடி தேடி பார்த்து கடைக்கடையாக ஏறி என்னமோ வாங்கிட்டு வந்த மாதிரி ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம், துணி இல்லாமல் இருக்கியே, சரின்னு துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்னமோ சிரிக்காரங்க தோற்றுருவாங்க போல, அந்தளவுக்கு காதல் டைலாக்காக பேசுகிற. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. என்னால் உன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்கிறேன்ல, சரின்னு உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அதோட உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அவ்வளவுதான். அது உன்னோட ரூம், இது என்னோட ரூம். இந்த பார்டர் உன்னோடது, இந்த பார்டர் என்னோடது. இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, அதை தாண்டி நானும் வரமாட்டேன். என்ன அர்த்தமாயிருந்தா பேபி? ஆமாம், பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பேசுகிறான் என்று வாய்களில் முணுமுணுத்தாள். என்ன அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை, சரின்னு சொன்னேன், போதுமா? ம் என்று சொன்னவன் அவனுடைய சட்டை பட்டன்களை கழட்டியபடியே அவனது அறைக்குள் சென்றான். அப்பொழுது அவனை தடுத்து நிறுத்தினாள் சுந்தரி. மறுபடியுமா? என்னடி வேணும் என்று வேலை செய்த களைப்பில் அவனுடைய முகம் வாட்டமாக இருப்பதை கண்டு கொண்டாள். இங்கே கிச்சன் இருக்குது, ஆனால் கிச்சனில் இருக்க தேவையான பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. வாங்கிட்டு வந்து தந்தீங்கன்னா நானே உங்களுக்கு சமைச்சு போடுவேன். என்னது, நீ சமைப்பியா? உனக்கு சமைக்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். வேணும்னா பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு வீட்டு சமையல் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா வெளியே ஹோட்டலில் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என் கை நோக்கக்கூடாது பாருங்க என்று கைகளை பார்த்தபடியே அவள் பேசினாள். என்னெல்லாம் வேணுமோ ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடு, நான் வாங்கிட்டு வரேன். என்ன? இதோ இங்கே இருக்கே என்று ஒரு பேப்பரை எடுத்து அவன் முன் நீட்டினாள். என்னடி இது? நான் சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சடார்னு எடுத்துகிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நீட்டுற. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டியோ? ஆமாம் மிஸ்டர் பைல்வான், எப்படி நான் கேட்டால் நீங்கள் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக செய்யத்தான் போகிறீங்க. அதனால் முன்னேற்பாடாக எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். சரி சரி கொடு, நாளைக்கு போய் வாங்கிட்டு வரேன் என்று அவன் அந்த லிஸ்ட் வாங்கியதும் அவள் அதை தடுத்து நிறுத்தி, முதல்ல அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதில் எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், வாங்கிட்டு வந்துடுங்க. ஏதோ பல வருஷங்களாக குடும்பம் நடத்திய குடும்ப இஸ்திரி பெட்டி போல அவள் பேசினாள். ஏம்மா, நீ மாறு, நான் வேணான்னு சொல்லலை. ஒரேடியாக எப்படி மாறிடாதம்மா, உலகம் தாங்காது, என் நெஞ்சு வெடித்து செத்துரும். காமெடி பண்ணாதீங்க மிஸ்டர் பைல்வான், எனக்கு குடும்பம் நடத்த தெரியும். என்ன சம்பாதிச்சுட்டு வரீங்களோ அதில் நான் கட்டுக்கோப்பாக குடும்பம் நடத்தி காமிப்பேன். வேணும்னா பார்க்குறீங்களா என்று அவனிடம் சவால் விட்டபடியே அவள் பேசினாள். சரி, 10 ரூபா தாண்டி உனக்கு தருவேன், அதை வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்துவ என்று அவனும் கேட்க, வேர்வையுடன் கலந்த அவனது வாசனை அவளின் நாசியினை தொலைக்க அதில் நன்றாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டவள் பின்பு அவனை பார்த்து, இதுதான் ஆண் வாசனையோ என்று அவள் கேட்டாள். என்னடி, நான் என்னமோ கேட்குற, நீ என்னமோ பதில் பேசுகிற. நான் என்ன கேட்டேன்? 10 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியுமா? ஓ, நடத்தலாமே. 10 ரூபா கொடுங்க, 5 ரூபாய்க்கு 2 பிஸ்கெட் பாக்கெட்டும் வாங்குவோம். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, நீங்கள் பிஸ்கெட் நினச்சி சாப்பிடுங்க, நானும் அதே போல் தண்ணியில் பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்றேன். எப்படியோ நம்மளுடைய பசி அடங்கிடுவே. நீ நல்லா வருவமா, நல்லா வருவ. எப்பா, உனக்கு அபார மூளை தான். அரசியல்வாதி பொண்ணுங்கிறது சரியாக தான் இருக்குது. ஹலோ மிஸ்டர் பைல்வான்,
சும்மா இனி அரசியல்வாதி பொண்ணுன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தாதீங்க. எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் அப்படியே எரிச்சலாக வருது. சரி சரி, விடு விடு, கூல்மா. எங்க கொடு அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் என்று அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள அனைத்தையும் அவன் படித்து முடித்தவன் இறுதியாக கண்ணாமொழி இரண்டும் அந்த பேப்பரையே மீண்டும் மீண்டும் போய்க்கொண்டே வந்தது. என்ன மிஸ்டர் பைல்வான், உங்களுடைய நடவடிக்கை சரியில்லையே, ஏன் இப்படி முழிக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை, கீரை புறான்னு என்னமோ போட்டிருக்கியே, அது என்ன? அது மானத்தை வாங்குறீங்க. அது பேரு புறா கிடையாது. காதை கொடுங்க என்று அவனின் காதை பிடிக்கப் போகவும் அவன் ஒரு அடி நகர்ந்து கொண்டான். எதுவாக இருந்தாலும் நீ அங்கே நின்று பேசு, நான் இங்கே நின்று தான் பேசுவேன். பார்டர் என்ன, ஓகே என்று ரஜினி ஸ்டைலில் சொல்வது போல் அவன் சொன்னான். ஐயோ யோ, உன்னை ஒன்றும் கற்பழிக்கல மாட்டேன், வா இங்க என்று அவனின் காதில் அவள் அது என்னவென்று அவள் சொல்ல அவனும் சிச்சி, என்னடி கருமோது, இதை போய் என்கிட்ட சொல்கிற விவஸ்தை கட்டவளே. யோ கூறுகிட்ட மனுஷா, நீதான் யா இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து தரணும். நான் இப்போ வெளியே போனால் மாட்டிக்குவேன், கூட நீயும் மாட்டிக்குவ, பரவாயில்லையா? என்னது, நான் மாட்டிக்குவேனா? ஆமாம், நான் வெளியே போனால் கண்டிப்பாக என்னை பிடிச்சிடுவாங்க. இத்தனை நாள் எங்கே இருந்தேன்னு கேட்பாங்க. ஏன் புருஷன் வீட்டில் இருந்தேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னைய அவங்க சும்மா விடுவாங்களா? உங்களை சும்மா விடுவாங்களா? உங்களையும் போலி போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. அடி பாவி, சிவனேன்னு தூங்கிட்டு இருந்த மனுஷனை நடு ராத்திரியில் ஃபோனை போட்டு இங்கே சென்னையில் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு வர வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணா கடைசியில் என்ன நீ கோத்தா விடுற? இருடி இரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வசமாக மாட்ட போகிற, அன்னைக்கு இருக்கு உனக்கு என்று அவன் மிரட்டினான். ஆமாமா, அப்படியே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாலும் ஒரு நாள் ராத்திரிக்கே உங்களால் முடியல, இதில் இது வேறையாக்கும். ஏய், நீ என்னடி மீனிங்கில் பேசுகிற? நீங்கள் என்ன மீனிங்கில் நினைக்கிறீங்களோ அந்த மீனிங்கில் என்று அசால்ட்டாக பதில் வந்தது அவளிடம் இருந்து. போதும், இத்தோடு நிறுத்திக்குவோம். ஓவராக தான் பேசிக்கிட்டே இருக்கா. என்ன, உனக்கு புறா தானே வேணும், வாங்கிட்டு வந்து தரேன், போதுமா? மிஸ்டர் பைல்வான், சைஸு. அத்தோடு அவனது பேச்சை நின்றுவிட அவன் கையை வைத்து தடுத்து நிறுத்தினான். தெரியும் தெரியும், அதில் எழுதியிருக்கிற, அப்புறம் என்ன, நான் வாங்கிட்டு வரேன், நீ உன் வேலையை பாரு என்று அவன் அவனது அறைக்கு சென்று விட்டான். ஐயோ சோ ஸ்வீட், இந்த பையன்குள்ள ஒரு குட்டி குழந்தை இருக்கு. ஐயோ, எனக்கே நாளாக இவனை லவ் பண்ணி என் புருஷன் கேட்கணும் போல இருக்கே. ஆமாம், புருஷனை சொல்லும் போது ஞாபகம் வருது, நமக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணணுமே, இதை மறந்தே போயிட்டேனே. நாளைக்கு இது ஒரு பிளான் பண்ணணும். நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள் இளமதியை போய் பார்த்துட்டு வரோம். ஏய், என்னடி பண்ணுற? ஈடியட், ஃபூல், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை பையன்கிட்ட நீ இப்படி தான் நடந்துக்குவியா? மடியில் வைத்த லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த நெடுமாறன் இளமதி அவனின் அருகில் வந்தவள் அவன் சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றையும் கழட்டியதும் அவன் கொஞ்சம் அரண்டுதான் போனான். அதன் வெளிப்பாடுதான் காட்டு கத்தலாக கத்தியது. சார், உங்களுக்கு டவல் பாத் கொடுக்கணும், ப்ளீஸ் கோஆப்ரேட். கடமையை கண்ணாயிரு என்னும் மந்திரத்தில் கட்டுப்பட்டு வேலை செய்பவள் போல் அவள் அவனிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அனாவசியமாக அவனிடம் எந்த பேச்சும் அவள் பேசுவது இல்லை. அவன் என்ன சொல்கிறானோ அதை எடுத்து கொடுப்பது, நேரத்திற்கு சாப்பாடு கொடுப்பது, பின்பு மருந்து மாத்திரைகளும் கொடுப்பது, இதுவே தன்னுடைய வேலை என கருதி அவள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள். அதுபோலத்தான் இன்றும் அவனுக்கு அவள் டவல் பாத் கொடுக்க வேண்டும் என நினைத்து வேகமாக உள்ளே வந்தவள் சுடுதண்ணியை பக்கத்தில் வைத்துவிட்டு அவனின் சட்டை பட்டன்களை கலட்டவும் ஒரு நொடியில் அதிர்ந்தவன் பின்பு சத்தமாக பேசி அவளை தள்ளிவிட்டான். நெடுமாறன் தள்ளிவிட்டதில் சற்று தடுமாறி கீழே விழப்போனவள் அருகில் இருந்த கட்டிலின் விளிம்பை பிடித்து கொண்டாள். இங்க பாருங்க சார், என்னோட வேலை இது, என்னை பண்ண விடுங்க என்று கராராகத்தான் அவளும் பேசினாள். எப்பொழுதும் 2 விழிகளுடனும் பயம் காட்டும் முகத்துடனும் மெல்லிய குரலுடனும் பேசும் இவள் இப்பொழுது எல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் என்பதற்கு ஏற்ப அவள் நடந்து கொள்ளவும் மாறனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் மறுபக்கம் ரசிக்காமல் இல்லை. ஆனாலும் அவன் சிரிப்பதோ ரசிப்பதோ இதையெல்லாம் புறம் தள்ளியே விடுகிறான். காரணம் என்னவோ, அவள் என்று இந்த வீட்டிற்குள் வந்தாலோ அன்றிலிருந்து அவள் பால் அவன் ஈர்க்கப்பட்டான்.
அவள் மேல் மையம் கொண்டு அவளை அடைவதற்கும் அவன் ஒரு நொடி கூட தயங்கியது இல்லை. இவ்வளவு ஏன், தன் அண்ணனின் செகண்ட் ஒய்ஃப் என்று தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. அதனால என்ன, இளம் வயதில் விதவையாகிவிட்டாள். இவளை நாம் திருமணம் செய்து கொண்டாள் என்ன? இன்னும் அவனின் மூளையில் உதித்தது. நல்ல எண்ணம்தான், பாராட்டுவதற்கு உரிய எண்ணம்தான், அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அவன் ஒன்று நினைக்க, அதற்கு மாறாக இவள் வேறொன்று நினைத்து அவன் அவளிடம் பழகுவதை அவன் அறவே வெறுத்தான். காரணம் என்னவோ, என்னுடைய உடல் உங்களுக்கு தேவைப்படலாம், எடுத்துக்கோங்க. மண்ணுக்கு போகிற உடம்பு உங்களுக்கு வர்றதுனால என்ன ஆக போகுது? பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆனால் என்னோட மனசு வசீகரன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. வசி, அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் கட்டின தாலி இது என்று வசனம் வசனமாக அவள் பேசியது அவனின் காதுகளில் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. ரீங்காரம் என்று சொல்வதை விட ஆக்ரோஷமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் குரலில் இருக்கும் மென்மை, அந்த மென்மை மேல் கொண்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனின் இதயத்தை ரணமாக மாற்றியதற்கு காரணம் இதுதான். எந்த ஒரு ஆண்மகன்தான் என் உடம்பு வேணா எடுத்துக்கோ, என் மனசை என்னைக்குமே உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னால் காதல் கொண்ட ஆண்மகனின் மனது எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருக்கலாம். அவள் யோசித்து பார்க்காமல் விட்டுவிட்டாள். அவளின் தரப்பின் மீது எடுத்து பார்க்கும்போது இவன் ஏற்கனவே என்னுடைய கணவன் தானே, அதனால் என்ன என்று அவள் முன்னேறி வந்தாள் அவனிடம். ஆனால் இவனுக்கு தெரியாது அல்லவா, நான் உன் கணவனாகவே இருந்திருந்தாலும் எனக்கு அப்பொழுது தெரியாது. முழுதாக ஒரு விபத்தினில் மறந்து போயிருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் வந்து சொல்லியிருக்கலாம், நான் உங்களின் மனைவி என்று. ஏன் சொல்லாமல் விட்டுவிட்டாய் என்ற கேள்வி அவனுக்குள். சொல்லியிருந்தா மட்டும் நீ எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி அவளுடன் வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பாயா? கண்டிப்பாக மாட்டாய். இவள் காதல் என்னும் பெயரில் என்னை ஏமாற்றி என் இதயத்தை ரணம் ரணமாய் சித்திரவதையில் சிதைக்க வைக்க வந்த ஒரு அழகு ராட்சசி என்று அல்லவா நீ நினைத்தாய்? இதெல்லாம் அவனின் மனதில் சிறு சிறு வடுவாக மட்டுமே இருந்தது. என்று அவள் அன்றைக்கு அப்படி பேசினாலோ அது மட்டுமே அவனின் மனதில் அப்படியே பதிந்து போனது. வசீகரனும் நான் தான், நெடுமாறனும் நான் தான், புரிகிறது. ஆனால் அவனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவளினுடைய நிலையில் இருந்து யோசித்து பார்க்கும்போது அது சரி எனப்படும். இவனின் நிலையில் இருந்து யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக முடியாது என்றுதான் அவன் சொல்லுவான். எப்படி அவள் அப்படி சொல்லலாம்? என்னை, என் உடம்பை எடுத்துக்கொள், என்னுடைய மனசு வசீகரனுக்கு மட்டும்தான், எப்படி அவள் சொல்லலாம்? முறையாக திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் தாம்பத்தியர்களாக தாம்பத்தியம் செய்யலாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அவள் சொன்னது வேறு. இவ்வாறாக மனதில் பலவித குழப்பங்களுடனும் பலவித கேள்விகள் இரண்டுமே உழன்று கொண்டிருந்தான். இடையில் அவன் தன் மனதிற்கு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து முடித்து வைத்திருந்தான். என்னதான் ஆனாலும் இவளை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் என்ற முடிவை எடுத்தான். காரணம் இதுவே. எப்படி நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? இதன் காரணமாகவே அவன் அவளை வெறுக்கிறான். இதை அவளிடம் நேரடியாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஏன் அதை அவன் கேட்காமலேயே விட்டுவிட்டான்? கேட்டால் மட்டும், ஓ அப்படியாமா, சரி சரி, வா வா, நம்ம வாழ்க்கையை வாழ்வோம், வா வா என அவன் சொல்லவா போகிறான்? கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒன்றை முறுக்கி வைத்து கொண்டேதான் இருப்பான் இந்த முசுடன். டவல் பாத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ என்று அவளை தடுத்தான். சார், விளையாட்டு பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி டவல் பாத் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். என்னானாலும் பரவாயில்ல, நீ எனக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நானே என்னோட தேவையை பார்த்துக்குவேன். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எப்போவுமே உன்னோட ஒரே டார்ச்சலாக இருக்கு என்று மீண்டும் மடிக்கணினியை எடுத்து வைத்துக்கொண்டு வேலையை பார்க்கலானான். சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வேலை. நான் வேலையை மட்டும்தான் இதை பார்க்குறேன். உங்கள் மனசில் ஏதோ தப்பான எண்ணம் இருக்க போய்தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நெருங்கி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய முன் வரும்போது என்னைய வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறீங்க, அப்படித்தானே? யூ இடியட், ஹவு டேர் யூ! என்னடி சொன்ன? நீ என் பக்கத்தில் வரும்போது நான் உன்னை தன்பா அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்ல வரையா? ஐயோ சார், நான் அப்படி சொல்ல வரல. தப்பாலாம் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. உங்கள் மனசில் ஏதோ தவறான எண்ணம் இருக்குமோன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஏய், நீ சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம்.
அந்த அளவுக்கு நீ ஒர்த்து கிடையாது. ஓகே, கம், வா பார்க்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு என் கூட நீ நெருக்கமாக இருக்க முடியுமோ இரு. என்னுடைய கண்ட்ரோல் மீறினா இதோ கீழே இருக்கே இந்த செருப்பு எடுத்து அடி. வேணா சார், அதுக்கப்புறம் ஏதாவது விபரீதமான பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுடுவேன். ஓ, உனக்கு அவ்வளவு தைரியமா? ஓகே, வா பார்க்கலாம். அத்தியாயம் 58. என்ன நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? வாடி, என்னன்னு தான் பார்ப்போம் என மாறன் வீரவசனமாக பேசினான். போதாகுறைக்கு நான் மட்டும் கவுந்துட்டேன்னு வச்சுக்கோ, கீழே கிடக்கிற அந்த செருப்பை எடுத்து நீ என்னை தாராளமாக அடிக்கலாம் என்று சவால் வேறு அவன் விட்டதும் அவளும் பதிலுக்கு, சார் வேண்டாம், நான் அப்புறம் நீங்கள் சொன்னதை செஞ்சுடுவேன் என்று அவள் சொன்னாலும் அதை அவன் காதில் எடுத்துக்கொண்டான் இல்லை. சரிதான், வாடி பார்க்கலாம் என்பது போல்தான் அவனது நடவடிக்கை இருந்தது. கைகள் இரண்டையும் மார்பின் குறுக்கை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவளும் என்னதான் செய்வாள் என்றுதான் பார்த்துருவோமே. எப்படி என்னிடமிருந்து தப்பிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்னை பார்த்தாலே இவனுக்கு இப்படி தானே தோன்றும். எப்படி இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறேன் என்று முந்தனையை எடுத்து இடுப்பில் சொருகியபடி அவனின் அருகே வந்து நின்றவள், என் வேலையை நான் பார்க்குறேன் என்பது போல் அவள் டவலை எடுத்து சுடுதண்ணியில் நன்றாக நனைத்து அதை பிழிந்து துடைக்கப் போக, அந்தோ அவன் சட்டையை போட்டுக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் அவனின் சட்டைகளை களைத்து எடுத்தாள். பஞ்சு பொதி போன்ற மெல்லிய கரங்கள் அவனின் மேல் பட ஒரு நிமிடம் சிலிர்த்துதான் போனான். ஆனாலும் தன்னுடைய உடம்பை கல்லாக வைத்துக்கொள்ள வேண்டும் எனும் நினைப்பு அவனின் மனதிற்குள் வர உடனே கடுவன் பூனை போல் மூஞ்சியை சிறு சிறுவென்று வைத்து கொண்டான். அதற்கு பிறகு அவள் அவனுக்கு டவல் பாத் கொடுத்து கொண்டிருக்க, கை, முகம், நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி இம்மாதிரியான இடங்களில் அவள் துடைத்து விட்டதும் அவனுக்கு எந்தவிதமான உணர்வும் கிளர்ந்து எழவில்லை என்று சொல்ல முடியாது. எழுந்ததுதான், ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டான். ஆனால் இடுப்பிற்கு கீழே தவறுதலாக அவளின் கைப்படவும், ஏய், என்னடி பண்ற என்று அவளின் கையை சடார் என்று தட்டிவிட்டான் அவன். ஐயா, ரொம்ப பண்ணாதீங்க சார், தெரியாம தான் பட்டுச்சு என்று அவள் சொன்னாள். ஏய், தெரியாம பட்டுச்சுன்னு சொல்லி என்னடி நாடகம் ஆடுற என்று அவன் உடனே அவளின் மார்பகத்தை ஒரு பிடி பிடித்து விட்டான். ஐயோ அம்மா என்று அவள் அலறியே விட்டாள். கையில் வைத்திருந்த டவல் அவனின் மேலேயே போட்டுவிட்டு அவள் ஓட பார்க்கவும் அவளின் முடியை பிடித்து இழுத்தான். எங்கடி ஓட பார்க்குற? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஓட பார்க்குறியா என்று அவளை பிடித்து இழுத்து தன் அருகில் வைத்து கொண்டான். சார், சத்தியமாக தெரியாம தான் கை அங்கே பட்டுடுச்சு. ஐயோ, இதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு அசிங்கமாக இருக்கு. ப்ளீஸ் விடுங்களேன். என்னது அசிங்கமாக இருக்கா? நீ பண்ணதை மட்டும் அசிங்கமா இல்லையா? ஒரு ஆம்பளையோட தொடுற? ஐயோ, கரும பிடிச்சவன், இப்படியெல்லாம் பேசுகிறான் பாரு என்ற தலையில் தட்டி கொண்டவள், நீங்கள் மட்டும் என்னோட அதை சொல்லவும், நான் என்ன தொட்டேன்? நான் ஒன்றும் தொடவே இல்லையே என்று கைகளை அவன் ஒருவாறாக பரபரவென்று உதிர்த்து கொண்டான். நடிக்காதீங்க, நான் தெரியாம தான் கையை வச்சேன், ஆனால் நீங்கள் வேணுமனே தான் பண்ணீங்க. அப்புறம் நீ மட்டும் அங்கே தொடும்போது என் கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஐயோ சார், ப்ளீஸ் விடுங்க. என்னை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்னை வேலை பார்க்க விடுங்க, நான் போகிறேன் என்று அவள் எழுந்து போகவும், ஏய், ஒழுக்கமாக வேலையை முடிச்சுட்டு போடி. என்ன வேலை? உடம்பெல்லாம் தொடச்சி விட்ட, கையெல்லாம் தொடச்சி விட்ட, கால் யார் துடைப்பா? உங்கள் அப்பா வந்து தொடச்சி விடுவாரா? தொடடி என்று அதிகாரமாய் குரல் இருந்து வந்தது அவனிடமிருந்து. அவளும் அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய கால்களை துடைத்து கொண்டிருக்கும் வேளையில் அவளை பார்த்தவன், என்ன போட்டி மறந்துட்டியா? என்ன போட்டி என்று அவள் கேட்டாள். நீ என்னைய எவ்வளவு நெருங்குறியோ நான் அப்படியே தான் இருப்பேன். பார்க்கலாம் உன்னுடைய வீரப்பு எவ்வளவுன்னு சொன்னது எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையோ என்று அவன் கேட்டதும் அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது. ஆமால்ல, இவன் இப்படி ஒன்று சொன்னால, மறந்தே போயிட்டேனே என்று அவள் நினைத்து அவனை பார்த்துவிட்டு, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் இந்த போட்டிக்கே வரவே இல்லை, ஆளை விடுங்க சாமி
என்று அவள் தன்னுடைய நெஞ்சை பிடித்துக்கொண்டு வெளியேறிவிட்டாள். அவள் ஓடிவிட்டதும் அவனுக்கு சிரிப்பு மேலிட்டது. சரியான பயந்த கோழியா இருப்பா போல. எப்பா, ஒரு நேரத்தில் நானே தோத்துருவோன்னு நினச்சேன். நல்ல வேளை, நான் ஜெயிச்சிட்டேன். எஸ் என்று கைகளை இடுப்பிற்கு கொண்டு வந்து அவனின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். இருவருக்கும் திருமணமான பின்பு, அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்பும் அவர்கள் இவ்வளவு கொச்சையாக பேசிக்கொண்டதுதான். ஆனால் திடீரென்று இன்றைக்கு அவன் நடந்து கொண்ட விதமும் பேசும் தோரணையும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் அனைத்தையும் தூண்டிவிட அவளோ மிகவும் கஷ்டப்பட்டு போனாள். எப்படியெல்லாம் பேசுறாரு பாரு என்று அவளுக்கு எரிச்சலும் சேர்ந்து வந்தது. எதை சொல்லி நொந்து கொள்வது என்று புரியாமல் அவளுடைய வேலைகளை பார்க்க அவள் சென்று விட்டாள். இளமதி அவளுடைய அறைக்கு சென்று குளித்து முடித்துவிட்டு பாந்தமாக ஒரு இளம் சிவப்பு நிற சேலையை அணிந்து கொண்டாள். அங்கு அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களுக்கு என்று தனியாக சாப்பாடு செய்யப்படும். அப்படியாக அவளுக்கும் வேலைக்காரி என்று அவன் சொன்னதால் அவர்கள் செய்யும் சாப்பாட்டையே அவள் சாப்பிடுவாள். வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாப்பிட அமரலாம் என்று நினைத்து அவள் அமர, வேலைக்காரர்கள் சாப்பிடும் இடத்தில் வந்து அவள் அமர்ந்து சாப்பிடும் வேளையில் சரியாக அவன் சத்தம் கேட்டது. இலா, சாப்பிட்டா பொறுக்கவே பொறுக்காதே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்னவோ என்று நினைத்தவள் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை அப்படியே வைத்துவிட்டு மேலே படியேறி சென்றாள். என்ன சார், என்ன வேணும்? ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்று அவள் கேட்டாள். வேணும்தான். அதோ அங்கே டம்ளரில் தண்ணி இருக்குல்ல, அது எனக்கு எடுத்துக்கொடு என்று சொன்னான். படுக்கைக்கு மிக பக்கத்தில் ஒரு சிறு மேஜை இருக்கும். அந்த மேஜையில்தான் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அவனை எடுத்து குடித்து விடலாம், கையெட்டும் தூரத்தில்தான் இருந்தது. ஆனால் அதை அவன் எடுக்காமல் இவளை அழைத்தது அவளுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறி வந்து விட்டது. அட பாவி, தண்ணி பக்கத்துல தானடா இருக்கு, அதை எடுத்து குடிக்கிறதுக்கு கீழே சாப்பிட இருந்த பிள்ளைய கூப்பிடுற நீ எல்லாம் என்று அவள் அடுத்து பேச வருவதற்கு, என்ன அப்படியே நின்றுட்டே இருக்க, தண்ணி எடுத்துக்கொடு என்று அவன் சொல்லவும் அவள் திட்டிக் கொண்டிருந்த வார்த்தைகள் அனைத்தும் மனதிற்குள்ளே வைத்து பூட்டு போட்டு பூட்டிக்கொண்டு எதுவும் பேசாமல் அவனுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்தவன், காலெல்லாம் ஒரே வலியாக இருக்கு, கொஞ்சம் கால் அமுக்கி விடுறியா என்று சொன்னான். என்று சொன்னவள் அவனின் கால்களை அமுக்கிக் கொண்டிருந்தாள். போதும் போதும், ரொம்ப ரொம்ப அமுக்காத, அப்புறம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஃப்ராக்சரான கால் வேற, மேலே எந்திரிச்சு கையெல்லாம் ஒரே வலிக்குது, அதையும் கொஞ்சம் அமுக்கி விடு என்று சொன்னவன் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருந்தான். அவள் முறைப்பாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டபடி கையை அமுக்க ஆரம்பித்தாள். அவளின் நடவடிக்கையையும் அவனும் பார்த்து கொண்டேதான் இருந்தாள். வேண்டுமென்றே ஒவ்வொன்றும் அவன் செய்கிறான் என்பது அவளுக்கும் தெரியும். அவன் வேண்டுமென்றேதான் செய்கிறான் என்பது இவனுக்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்துதான் ஒவ்வொன்றும் பண்ணி கொண்டிருக்கிறான். அவளும் அதை எதுவுமே பேசாமல் அவன் சொல்வதை கட்டளையே சாசனம் என்பது போல அவள் செய்து கொண்டிருக்கிறாள். போதும் போதும், கையமுக்கினது, தலையெல்லாம் ஒரே வலியாக இருக்கு, அங்கே தைலம் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தலைக்கு தேய்ச்சி விடு என்று சொல்லவும் அவளும் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு கபோர்டை திறந்து அதில் தைலம் இருப்பதை பார்த்து அதை எடுத்து அவன் தலைக்கு மெல்லமாக வருடி கொடுப்பது போல் தலையை அமுக்கி அமுக்கி விடவும் அவனுக்கு மெல்ல கண்கள் சொக்கி தூக்கம் வர ஆரம்பித்தது. ஏய், இவ்வளவு தூரத்துலேருந்து தலையை அமுக்கி விட்டேனா எனக்கு நீ தலையை அமுக்கி விட்ட மாதிரியே தெரியல, தலைவலியும் போன மாதிரி இருக்காது, கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரு என்று சொன்னான். சரிங்க சார். அவளின் மேல் வந்த சுகந்த வாசனை அவனின் நாசையில் துளைக்க, செம்ம ஸ்மெல்லு என்று கண்களை மூடி அவளின் வாசனையை அனுபவித்தான் அவன். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாயேன் என்று சத்தமாக சொல்ல அவளோ சரி கத்தாதீங்க வரேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனை நெருங்கி அமர்ந்து கொண்டாள். இளமதி சாதாரண நூல் புடவைதான் கட்டியிருந்தாள். ஆனால் அதில் அவள் ஒரு தேவதையைப் போல அவனுக்கு காட்சியளித்தாள். பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல்தான் இருந்தது. கண்களை மூடுவதும் திறப்பதுமாகவே அவனின் நடவடிக்கை இருந்தது. இவளோ அவனும் தலையை நன்றாக தேய்த்து விடுகிறேன் என்று தேய்த்து விட்டதில் அவள் கையில் போட்டிருந்த கண்ணாடி வளையல் ஒரு பக்கம் குலுங்க, கழுத்திற்கு கீழே இருக்கும் அவளின் மாங்கனிகளும் ஒருவாறாக குலுங்கி நிமிர்ந்தது. அழகை வர்ணித்து அணு அணுவாய்
ரசித்து கொண்டு இருந்த அவனின் மனது திடீரென்று மோகத்தின் திடலுக்கு தேடி போனது. 2 பேரும் பேசிக்கொள்ளவே இல்லை. நிசப்தமான அமைதி. அவளின் கண்ணாடி வளையல்களின் ஒளி மட்டும் அவனின் காதில் ரீங்காரமாய் கேட்டுக்கொண்டிருக்க, மூச்சு காத்தும் கூட அவனின் காதுக்கு இப்பொழுது நன்றாக கேட்க ஆரம்பித்தது. மெல்லிய இடையில் அவளின் மென்மை தெரியவும், அதை கண்டு கொண்டவனின் ஆணின் மனமும் வன்மையுடன் அவளை கையாள வேண்டும் என நினைத்தது. அவளை தொடப்போன கைகளை எவ்வளவு தடுத்து நிறுத்தி பார்த்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. கைகளை முறுக்கிக் கொண்டு படுக்கையில் ஓங்கி குத்தினான். நெடுமாறனின் செயல் கண்டு பதறி போனவள், சார் என்னாச்சு, ரொம்பவும் தலைவலிக்குதா என்று அவள் கேட்கவும், அவன் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் சரியான சந்தர்ப்பம் என எண்ணிக்கொண்டவன், ஆமாம், ரொம்ப தலைவலிக்குது என்று சொன்னான். இருங்க சார், நான் உங்களுக்கு டீ போட்டு வேணா எடுத்துட்டு வரட்டுமா என்று சொன்னவள், ஐயோ இல்லை வேண்டாம், நான் தான் என் கையால் எது சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்லிட்டீங்களே. அவளே கேள்வியை கேட்டு அவளே அதற்கு ஒரு பதிலும் கொடுத்து விட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து என்னோட தலையை நல்லா அமுக்கி விட்டாலே போதும் என்று சொன்னதும் அவளும் சரி என்று இன்னும் அருகில் நெருக்கமாக அவனுக்கு இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு தலையை பிடித்துவிட, அவனும் அவளின் நெஞ்சின் மீது சாய்ந்து விட்டான். அவனின் திடீர் செய்கையில் திகைத்து போனவள் ஒரு நொடி அதிர்ந்து பின்பு தன்னை சமன்படுத்தி கொண்டு அவன் தலையை மெல்ல தூக்கி நிமிர்த்த, அவனும் மீண்டும் அவளின் நெஞ்சிலேயே தன்னுடைய முகத்தை புதைத்து விட்டான். எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் இப்படியே படுத்தான் நல்லா இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை சொன்னவள் அவனின் தலையை வருடி கொடுக்க, கள்ள மனம் கொண்ட கள்வன் அவளின் மாரப்பினை ஒரு கலைத்து அவளின் மலர் பாகத்தை கையில் பிடித்து கொள்ள, சார் என்னது, விடுங்க என்றாள். ஏன் பிடிக்கலையா? என்ன இது, விடுங்க. ஏண்டி பிடிக்கலையா? பதில் சொல்லு. என்னவென்று சொல்லுவாள்? அவளுக்கும் ஏக்கம் இல்லாமல் இல்லை. அவனின் ஸ்பரிசம் வேண்டும் என்று அவள் நினைக்காமல் இல்லை. ஆனால் அவனின் மனதில் இப்பொழுது துளி அளவும் காதல் இல்லை, காமம் மட்டுமே நிறைந்து இருக்க எப்படி தன்னை கொடுப்பாள்? அவளுக்கு கண்டிப்பாக அவன் வேண்டும்தான், நிச்சயமாக வேண்டும்தான். ஆனால் காதலோடு அவன் தன்னை நெருங்க வேண்டும் என்றுதான் அவள் நினைக்கிறாள். ஆனால் அவனோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வந்தா போதும் என்பது போல்தான் அவன் நடவடிக்கை இருந்தது. சொல்லடி, பிடிக்கலையா? ஆமாம், பிடிக்கல, போதுமா என்று சொன்னவள் விருட்டென்று படுக்கையை விட்டு எழுந்து நின்று விட்டாள். ஏன் பிடிக்கல? ரொம்ப பிகு பண்ணாத, எல்லாம் ஏற்கனவே நான் பார்த்தது தான், புதுசாக ஒன்றும் பார்க்கறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. சி, அசிக்கமாக பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவளின் கைகளை லாவகமாக பிடித்து தன் அருகில் அவர்கே அமர வைத்தவன், காதலிக்க வந்த, அது அசிங்கமாக தெரியலையா? நான் தான் சொல்கிறேனே, அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை, ஆசிரமத்து குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீ இதுக்கு ஒத்துக்கணும்னு சௌந்தர்யா மேடம் என்னைய பாடப்படுத்தி எடுத்துட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியாம தான் நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்படி ஒரு ஈன செயலை செய்யறதுக்கு. அவளுடைய குரலில் இருந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெளிப்பட்டது. சரிடி, ஓகே, உனக்கு ஒரு பிரச்சனை, நீ அதுக்காக என்னை ஏமாற்ற வேணும்னு காதலிக்கிற மாதிரி ஏமாத்தின, எல்லாம் ஓகே, விட்டுடுற, இது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஆனால் விதுரனை கையில் எடுத்துக்கிட்டு வந்து, இதுதான் என்னுடைய குழந்தை, எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிறந்தவன்னு சொன்னியே, இது எப்படி உன்னால் சொல்ல முடிஞ்சது? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. இது உங்கள் அண்ணனோட குழந்தைன்னு மட்டும்தான் சொன்னேன். உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் பேசி என் மனசை ரொம்பவும் காயப்படுத்தாதீங்க. இதுக்கு மேலேயும் என்னால் வழிகளை அனுபவிக்க முடியாது. நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு என்னோட வழியில் குறுக்க வராதிங்க. யாரோட வழியில்? யாரடி குறுக்க வந்தாங்க? நான் உன் வழியில் குறுக்க வந்தனா, இல்லை நீ ஏன் வழியில் குறுக்க வந்தியா? நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் பணம்னு போய்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்து காதலை கொடுத்துட்டு கடைசியில் அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டியே. அன்னைக்கு என்னமோ சொன்ன, என்னுடைய உடம்பை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் என் மனசை மட்டும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. அது அது என்ன அது இதுன்னு இழுக்கிற? பதில் சொல்ல முடியலையோ?
வந்து சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உங்கள் ஒய்ஃபு, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் என்னை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. நான் என்ன உன்னை ஏற்றுக்காம போயிருப்பேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக என்னை நீங்கள் ஏற்றிருக்கவே மாட்டீங்க. ஏன் உன்னை நான் ஏற்காம போயிருப்பேன்? உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளை தான் ஏற்றுக்காம இருக்க போகிறான்? முதல் தடவை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு உன்னை. எங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்லும்போது தான் என்னால் அதை தாங்கிக்கவே முடியவே இல்லை. ப்ளீஸ் மறுபடியும் உங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. நான் உங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. நீங்களாவே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டீங்க. நான் கனிகான்ற பேரை மட்டும்தான் சொன்னேன். கனிகான்ற பேரில் தான் உங்கள் அண்ணனோட செகண்ட் ஒய்ஃபோட பேர் தெரிஞ்சு வச்சதுனால நீங்கள் என்னைய அவங்களோட ஒய்ஃப்னு கணிச்சுக்கிட்டீங்க. ஆமாம், அவள் சொல்வதும் சரிதானே. அவள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவன் எனக்கு பிறந்த மகன் என்றோ, உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பிறந்த மகன் என்றோ, உங்கள் அண்ணனோட இரண்டாவது மனைவி என்றோ ஒரு நாளும் அவள் உரைத்ததே இல்லையே. அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. அவனுடைய பெயர் வசீகரன் என்றுதானே அவள் சொல்லியிருந்தாள். அந்த வசீகரனும் நான் தானே. எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலும் அவள் இப்படி ஒரு வார்த்தையை வெளியே விடவே இல்லையே. நாம் தான் தவறாக நினைத்து கொண்டு தவறாகவே எல்லாத்தையும் அர்த்தம் கண்டு கொண்டோம் என்று நினைத்து கொண்டவன். சரி, ஓகே. கனிகான்ற பேர் சொல்லி நீ எதுக்கு உள்ள வந்த? அது அது வந்து சொல்லு, ஏன் இழுக்கிற? கனிகான்ற பேரில் எதுக்காக நீ உள்ள வந்த? ப்ளீஸ் இதுக்கு மேலே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. சொல்ல வேண்டிய காரணம், அதனால் கனிகான்ற பேரில் உள்ள வந்த. என்னால் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க. உங்களுக்காக நான் வேலை செய்யத்தான் இங்கே வந்திருக்கேன். பழையதை பற்றி பேசி என்னோட மனசை கிளறாதீங்க என்று சொன்னவள் அவனின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல், அவன் அடுத்து என்ன பேச வருகிறான் என்பதை கூட கேட்காமல் அவள் வெளியேறிவிட்டாள். உனக்கு இருக்குடி, நான் இங்கே ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற. வருவல்ல மறுபடியும், அப்போ இருக்கு உனக்கு என்று அவனும் அப்போதைக்கு அவளின் பேச்சுக்கு எதிர்பேச்சை பேசிவிட்டு கோபத்தில் புசு புசு வென்று தன்னுடைய மூச்சுக்காற்றை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் நெடுமாறன். ஓடாதீங்க மிஸ்டர் பைல்வான், ஓடுறீங்க, அதுக்கப்புறம் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று சுந்தரி அவனை துரத்தி ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த வீட்டில். ஐயோ, ஆளை விடுமா, நீ சமைச்சு வச்ச சாப்பாட்டெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஒழுங்காக வந்து சாப்பிட உட்காந்துருங்க. நல்லா தான் சமைச்சு வச்சுருக்கேன் மிஸ்டர் பைல்வான், சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. கொஞ்சம் அக்கடை சூடு கண்ணா. என்ன இவன் காமிக்கிறான் என்று சுந்தரியும் அவன் காட்டிய திசையில் பார்வையை பார்க்க, அங்கு அவன் வளர்த்து கொண்டிருந்த ஜூலி என்கின்ற நாய் அவள் போட்டு வைத்த சாப்பாட்டை சாப்பிடாமல் தள்ளிவிட்டு ஒதுங்கி போய் படுத்து கொண்டது. பாத்தியா, நீ சமைச்ச சாப்பாட்டை அந்த நாய் கூட சாப்பிடவே இல்லை. இந்த லட்சணத்தில் நான் இந்த சாப்பாட்டை சாப்பிடணுமா? ஐயோ, என்னால் சாப்பிட முடியாதுப்பா. ஆளை விடு, நான் வழக்கம் போல் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன். வேணும்னா நீயே இந்த சாப்பாடை சாப்பிடு. எனக்கு சமைக்க தெரியும், வீட்டுக்கு தேவையான சில சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க என்று அவள் லிஸ்டை கொடுத்திருந்தாள். அவனும் சரி, நம்மளும் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இவ கையால் சாப்பிடுவோம் என்று அவனுக்குள்ளும் ஆசை வர உடனடியாக அவள் லிஸ்டில் கொடுத்திருந்த அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து விட்டான். எப்படியும் ஒரு வழியாக அந்த வீட்டையை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்த சொக்கனை பிடித்து விட்டாள் சுந்தரி. அவனை அழைத்து வந்து அமர வைத்து விட்டாள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று அவனுக்கு தட்டில் சாப்பாட்டினை பரிமாற அவனும் ஒரு வாய் எடுத்து வைத்துவிட்டு ஆக் என்று துப்பினான். என்னடி பண்ணி வச்சிருக்க? ஒரே காரமும் உப்புமா இருக்கு. என்ன சொல்கிறீங்க மிஸ்டர்? நான் சாம்பார் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், புடலங்காய் பொரியல் வச்சுருக்கேன், அப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் அவியல் கூட எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கன்றாவி, ஒன்றுமே விளங்கலை. சாம்பாருங்கிற பேரில் மிளகா பொடியும் உப்பையும் போட்டு கலக்கிட்டா அது சாம்பார் ஆகிடுமா? அவியலா? இதை பார்த்தா அவியல் மாதிரி தெரியல, ஏதோ குப்பையை கொட்டி வச்ச குவியல் மாதிரி இருக்கு. இது புடலங்காய் பொரியலா? என்னடி இது, நூல் நூலாக வருது. ரசம், ஐயோ, எண்ணெயில் ரசம் இருக்கா? ரசத்தில் எண்ணெய் இருக்கா? ஊர்பட்ட எண்ணெயை கொட்டி வச்சிருக்க.
சொக்கன் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டினை விவரமாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பதை பார்க்கவும் கண்களில் இருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓடியது சுந்தரிக்கு. "ஆ" என்று ஸ்பீக்கரை திறந்தாள் அழுவதற்கு. அத்தியாயம் 59. எப்படியோ தட்டு தடுமாறி நானும் சமைக்கிறேன் என்னும் பெயரில் சமைத்து கொண்டிருக்கிறாள் சுந்தரி. அவனும் கொடுமையை என்று சாப்பிடுவான். இல்லை இல்லை, நாக்கில் படாமல் கொட்டிக்கொள்வான். இது அவள் கதை வேறு சொல்லிக்கொள்வாள். என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் ரொம்ப மெய்மறந்து போயிட்டீங்க, அதனால் இருக்கிற சாப்பாடு மொத்தமும் தீந்து போச்சு, அதனால் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க என்று அவள் கேட்பாள். அவன் அவளை பார்த்து முறைத்து கொண்டு, சரி என்ன பண்ணி தொலைகிறது என்று அவன் ஹோட்டலில் இருந்து அவளுக்காக சாப்பாடு வாங்கி கொண்டு வருவான். இப்படியாக ஒரு வாரம் சென்று முடிந்தது. ஹலோ மிஸ்டர் பைல்வான், இந்தாங்க லிஸ்ட்டு என்று அவனிடம் கொடுத்தாள் சுந்தரி. படுக்கையில் சாவகாசமாக கைகளை பெண்ணந்தலையில் வைத்துக்கொண்டு காலை விரித்தபடி அவன் படுத்து கொண்டிருந்தான். திடுதுப்பென்று அவள் உள்ளே வந்து பேசவும் அவன் உடனே தன்னிலை உணர்ந்து கொண்டவன் எழுந்து அமர்ந்து கொண்டான். ஏய், உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு பழக்கமே இல்லையாடி உனக்கு என்று அவன் கேட்டான். ஆ, உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. ஆனா கதவு திறந்திருந்தா அப்படியே உள்ளே வரலாமே, அதனால என்ன? கருமம் பிடிச்சவ, உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? ஆமாம் ஆமாம், என்கிட்ட மனுஷனெல்லாம் பேச முடியாது. ஏதோ நல்ல மலமாடு மாதிரி இருக்கீங்களே பயில்வான், நீங்கள் தான் என்கிட்ட பேச முடியும். வேற யாரும் பேச போகிறாங்க? வாய்க்கு வாயி நீ ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இரு. இது என்ன பேப்பரு என்று அவள் கையில் கொடுத்ததை வாங்கி பிரித்து பார்த்தான். என்னடி இது? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை, மாங்காய் மாலை, நெக்லஸு, ஒட்டியானம், வங்கி, காசு மாலை. ஏய், என்ன இதெல்லாம்? என்னென்னமோ எழுதி வச்சிருக்க? நான் ஒன்றும் என்னென்னமோ எழுதி வைக்கலையே. நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம், அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் என்று அவள் சொன்னாள். அடிங்கு, நாளைக்கு கல்யாணமா? என்ன பேசிட்டு இருக்க? உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுறேன், அங்கே போய் உன்னோட மாமனையே கல்யாணம் பண்ணிக்க. ஹலோ மிஸ்டர் பைல்வான், என்ன நமக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? என்ன இப்படி பேசுகிறீங்க? ஐயோ, இதை கேட்க யாருமே இல்லையா? அபத்தமாக பேசுகிறாரே, எனக்கு கெடுக்கவும் செஞ்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். என் மாமன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறானே, இதெல்லாம் அடுக்குமா, நடக்குமா? ஐயோ ஐயோ என்று தலைவரி கோலத்துடன் அங்கேயே அமர்ந்து உட்கார்ந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள். ஏய் ஏய், சத்தம் போடாதடி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுட்டு போகுது. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிற சத்தமும் வளையல் குலுங்குற ஓசையும் கொலுசொல்லையும் கேட்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏண்டி தேவையில்லாமல் இப்போ சத்தம் போட்டு என்னை காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. அமைதியாக இருக்க போறியா இல்லையா? எச்சரித்தபடி சொன்னான் அவன். நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும்னா என் கழுத்தில் ஒரே தாலியை கட்டுங்க, உங்கள் காலடியிலேயே பாம்பாட்ட சுருண்டு போய் கிடக்கிற. அவளின் பேச்சை கேட்டு தலையிலேயே அடித்து கொண்டான் சொக்கன். கொடுமடி, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஒன்றும் பண்ண வேணாம் மிஸ்டர் பைல்வான், கல்யாணம் பண்ணிக்கோங்க, சிம்பிள். கீழே அமர்ந்திருந்தவள் எழுந்து அவனின் தோள்பட்டியில் கையை போட்டபடி பேசினாள். ஏய், மேலேருந்து கையெழுடி, கையை போட்டு பேசுகிறவளெல்லாம் வச்சுக்காத. ஐயா, ரொம்ப தான் பண்ணுறீங்க மிஸ்டர் பைல்வான். என்னைய நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகலாம்னு நினச்சிங்களோ? அடியே, என்னடி என்னென்னமோ பேசுகிற, கொஞ்சம் வாயத்தான் மூடிட்டு இரு. இப்போ என்ன, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவு தானே? லிஸ்ட்டை கொடு, வாங்கிட்டு வரேன் என்று சொன்னவன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியேறி விட்டான். அப்பாடி, எப்படியும் ஏதோ பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாச்சு. இனி அவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் தேடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் இப்போ மேஜர். கல்யாணம் பண்ணிட்டோம்னா அது செல்லுபடி ஆகிடும். கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்க யாரும் என்னைய பார்க்காம இருக்கணும். கடவுளே, அதுக்கு மட்டும் வழிவகை பண்ணி கொடுப்பா. உன் வீட்டாளுங்க எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு மிஸ்டர் பைல்வான் அடித்து துவம்சம் பண்ணிடுவான். ஆனாலும் நீ கூறியிருக்கும் பொய்யினால் உன் வாழ்க்கை முழுவதற்கும் தீராத பழியையும் பாவத்தையும் ஏற்று சுமக்கப் போகிறாயடி பெண்ணே. என்னங்க நீங்கள் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அங்கிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லையே. இளமதிக்கு ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணியே விடுறா. அங்கே அவன் ரொம்ப வேலை வாங்குறானாமா, பாவம்.
அவ என்ன செய்வா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் கனிகா. விடு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன? எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா 2 பேருக்குள்ளே இருக்கிற காதல் அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கும். அடடா அடடடடா, நீங்க தான் இப்படியெல்லாம் பேசுறதா? அவனின் தோள்களில் கையை போட்டாள் கனிகா. ஏண்டி, நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா? என்ன விஜய், உங்களுக்கு இந்த சினிமா டைலாக்கெல்லாம் பேச வராது. இந்த மாதிரி காதல் கவிதை இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அதனால கொஞ்சம் மறந்து போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை என்று கண்களை சிமிட்டினாள். தோளின் வலிவுகளில் கையை போட்டபடி பேசிக் கொண்டிருந்த கனிகாவை பார்த்ததும் ஆனவனின் மனது கொஞ்சம் கொஞ்சமாக கரை புரண்ட ஆரம்பித்தது. மோகம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேறியது. எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுது குட்டிமா. என்ன யோசனை தோணுது என் அழகு புருஷனுக்கு என்று அவனின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் அவள். என்னடி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். யூஎஸ் வந்ததுலேருந்து என் பக்கத்திலே நெருங்கி நெருங்கி உட்காந்துக்கிற. என்னை ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட வேலையை நான் எதுவுமே பார்க்க முடியாது, பார்த்துக்க. வேலையவே கட்டிக்கிட்டு அழுங்க போங்க என்று அவனை விட்டு எழுந்து போனாலும் அவன் உடனே அவளின் கையை பிடித்து அமர வைத்து கொண்டான். சரி, கோவப்படாத. நான் ஒன்று தோணுதுன்னு சொன்னேனே, அதை பற்றி என்னன்னு கேட்டியா என்று அவளின் இடுப்பின் வளைவுகளில் கைகளை ஊர்ந்தபடியே பேசினான். அவன் செயலை கண்டறிந்தவளும் கைகளை தட்டிவிட்டாள். அவனும் மேலும் மயிலருகை போல வருடி கொடுத்தான் அவளது இடையை. சரி, என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இளமதியையும் நெடுமாறனையும் சேர்த்து வைக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே என்று கண்கள் பளபளக்க பேசினாள். வேணங்கிடும் என்று சொன்னவன் முகத்தை வேறொரு பக்கத்தில் வைத்து கொண்டான். என்ன விஜய், நான் சொல்கிறேன், முகத்தை வேறொரு பக்கமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நான் சொன்னது தானே என்று அவள் சொல்லவும் ஆமாம் என்று சலித்து கொண்டான் அவன். என்னன்னு சொல்லுங்களேன் என்று அவனின் தடையை பிடித்து இழுத்து தன் பக்கம் நிமிர்த்தினாள் கனிகா. ஏண்டி, எப்பயுமே உன்னோட ஃப்ரெண்டும் என் தம்பியுமே தான் உன் நினப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்களா? அதான் அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு உண்டான வழியை பண்ணிட்டு தான் வந்திருக்கோமே. இனி சேர்ந்தாலும் ஒன்று தான், சேராமல் எக்கையோட கெட்டு போனாலும் ஒன்று தான். நான் கவலைப்படவே இல்லை. இப்போ நான் வேற ஒன்று நினச்சி வச்சுருக்கேன். என்ன விஜய் இப்படி பேசுறீங்க? அவங்க செய்தா தானே நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கடி. சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். அப்படியா? சரி, அதை விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க தம்பியை பத்தின விஷயம் இல்லைனா வேற என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க என்று அவள் கேட்டாள். அப்பாடி, இப்போவாது பாயிண்ட்டுக்கு வந்தியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொல்லுங்க, சும்மா நீட்டி மொழிகிட்டே இருங்க. போங்க, எனக்கு வேலை இருக்கு என்று எழ முயற்சிக்கவும் அவன் உடனே அவளை உட்கார வைத்து கொண்டான். என்னடி, ரொம்ப தான் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருதுடி. வர வர நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப அழகு மெருகிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கு என்று கிறுக்கமாக பேசியவன் விதுலனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ரெடி பண்ணலாமே, இதில் என்ன இருக்கு? சொல்லி முடிக்க அவளுக்கு புரிந்தது. ஐயையோ, அவன் கேட்டது ஒன்று, நாம் அதற்கு ஏற்றவாறு ஒன்றாக சொன்னது அது ஒன்று. உதட்டை கடித்து கொண்டவள், என்ன சொன்னீங்க இப்போ? விதுலனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ ரெடி பண்ணலாமான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நான் எதுவும் நினைக்கல, ஆளை விடுங்க சாமி என்று அவனை விட்டு விலகி செல்ல அதற்குள் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டான் விஜயன். படுக்கையில் அவளை போட்டு புரட்டி எடுத்து விட்டான். அவள் வேண்டாம் வேண்டாம் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு ஏதோ வேண்டும் வேண்டும் என்பது போலல்லவா இருந்தது. ரொம்ப வெளிச்சமாக இருக்குல்ல என்று சொன்னவன் லைட்டை ஆஃப் செய்தான். பின்பு அங்கு முனல்களும் சிரிப்பொலியும் மட்டுமே கேட்டது. ஓகே, நம்ம விஜய் இன்னொரு குழந்தைக்கு ரெடி பண்ண போயிட்டா. ஆனால் இந்த முசிறு மாறனை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேனோ தெரியல. வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். இலா கடந்த 1 வாரமாக அவளின் பெயரை அவன் உச்சரிக்காத நாட்களே இல்லை. எதற்கெடுத்தாலும் அவளையே நாடுவான். பல நேரங்களில் எதற்கெடுத்தாலும் அவளையே சாடுவான். இலா, தண்ணி எடுத்துக்கொடு. இலா, எனக்கு கால் வலிக்குது. இலா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, அமுக்கி விடு. இலா, அதை எடுத்துட்டு வா. இலா, இதை எடுத்துக்கொடு. இப்படியாக பல வேளைகளை அவளிடம் வாங்கி கொண்டேதான் இருப்பான்.
அவளும் ஒரு நொடி கூட சலிக்காமல் அவனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்தாள். இருவருக்குள்ளும் காதல் நிரம்பி பொங்கி வழிகிறது. ஆனால் இருவரில் ஒருவரும் கூட விட்டு கொடுப்பதாக இல்லை. அதை வெளிப்படுத்தவும் விரும்பவும் இல்லை. இளமதியை பொறுத்தவரை கண்டிப்பாக அவன் நம்மை ஏற்பது கிடையாது, ஏற்றுக்கொள்ளப் போவதும் கிடையாது. அப்படி இருக்க என்னதான் நம் காதலை அவனிடம் வெளிப்படுத்தினாலும் அவன் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், புரிந்து கொள்ளவும் மாட்டான். புரியாத மடையனிடம் பேசி என்ன பயன் என்றுதான் அவள் நினைத்து வைத்திருந்தாள். அப்ப ஏமா நீ இங்க வந்த என்ற கேள்வி அவளுக்குள் வரலாம். எப்படி அவளால் வராமல் இருக்க முடியும்? தன்னுடைய கணவனுக்கு இப்படி அடிபட்டு விட்டது என்று சொன்னால் எந்த மனைவிதான் கல்லாய் சமைந்து போய் அமர்ந்திருப்பாள்? என்னதான் அவர்கள் இருவருக்குள்ளும் கசப்பான சம்பவங்கள் வந்து போயிருந்தாலும் அதை எதையும் இப்பொழுது முன்னிறுத்தி வைத்து பார்ப்பது சரியாக இருக்காது. போனில் கனிகா அவளிடம் நெடுமாறனுக்கு நடந்த விஷயத்தை கூறவும் ஒரு நொடி துடித்தே போனாள். ஐயோ, நான் இப்போ வந்து அவரை பார்த்தே ஆகணும், கடவுளே என்று அவள் பதற்றப்பட அதற்கு கனிகாவும், நீ பதட்டப்படாமல் இரு, நாங்கள் நீ அவனோடவே இருக்கிறதுக்கான எல்லா வழியையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னதும் இளமதிக்கு புரியாமல் போனது. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே கனிகா என்று சொன்னதும் கனிகா அவளுடைய திட்டங்கள் அனைத்தையும் முன்வைத்தாள். கனிகா இவ்வாறு சொன்னதும் இளமதிக்கு இதில் சற்றுமே விருப்பமே இல்லை. ஆனாலும் அவள் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில்தான் இருக்கிறாள். ஏனெனில் அவனை தன் வாழ்க்கையாக வேண்டும் என்னும் துடிக்கும் மனதை அவளால் அடக்க முடியவில்லை. தன்னுடைய கணவனை தன்னுடன் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும், நம்மை விட அவரால் வேறு யாரும் சரியாக பார்த்து கொள்ள முடியாது என்னும் எண்ணமும் அவளுக்குள் உதிக்க, சரி வருகிறேன் என்று அவளும் சொல்லிவிட்டு போனை வைத்ததோடு சரி. பின்பு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தாங்களுக்கு தெரிந்ததே. ச, எதுவும் பண்ண முடியலனா அதுக்கு ஆஃபீஸில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? எல்லாரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் தொலைங்க. இருந்துட்டு என்னோட உயிரை வாங்காதீங்க. ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியை கூட உருப்படியாக உங்களால் ரெடி பண்ண முடியல, அக்கௌண்ட்டு டேலி பண்ண முடியல. இப்படி சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி என்னோட உயிரை வாங்கி தொலைகிறீங்க, இடியட்ஸ் என்று திட்டிக் கொண்டிருந்தான் நெடுமாறன். அவனுடைய துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த இளமதி காட்டு கத்தலாக அவன் கத்தியதை கேட்டதும் பெண்ணவள் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள். எதற்காக இப்படி கத்துறாரு என்று நினைத்தபடியே அவனிடம் கேட்டாள். ஏன் கத்துறீங்க என்று கேட்டாள். என்னது கத்துறனா? இடியட், அங்கே ஒரு வேலையும் செய்யாமல் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எனக்கு கால் வேற உடஞ்சி நான் படுத்துக்கிட்டு கிடக்கிறேன். இப்போ மட்டும் நான் நடக்கிற நிலைமையில இருந்தேனா அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பயங்கரமாக திட்டி விட்டுருப்பேன். ஒரு வேலை கூட உருப்படியாக செய்கிறதே கிடையாது. ஆஃபீஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் போல, அதுக்காக தான் இப்படி திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு போல. சரி, என்னன்னு கேட்டு பார்ப்போம் என்று மீண்டும் யோசனை அவளுக்குள் வர அதை அவனிடம் கேட்டும் விட்டாள். ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் வேணா பார்க்கட்டுமா என்று கொஞ்சம் வார்த்தைகள் அனைத்தும் மெல்ல மெல்லமாக எதிரொலித்தது அவனிடமிருந்து. அவ சொன்னதுதான் தாமதம். அவளையே ஒரு மார்க்கமாக பார்த்தவன் பின்பு சாலையின் மேல் கை வைத்து யோசனையாக, உன்னால என்ன பெருசா பண்ணிட முடியும் என்பது போல் அவனின் பார்வை இருந்தது. சொல்ல தேவையில்லை, பார்வையை காட்டி கொடுத்து விட்டது. சார், நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணித்தரேன். ஏய், என்ன நீ, உன்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்? இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இது வெளிநாட்டில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக தனித்தனியாக செப்பரேட்டாக அனுப்பியாகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூனோ. ப்ளீஸ் கிவ் மீ, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, வெல், ட்ரை பண்ணி பாரு. இதில் நீ ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஓகே சார், கொடுங்க என்று மிகவும் நம்பிக்கையாக அதை வாங்கினாள். முழுதாக 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டாள். அந்த 1 மணி நேரத்தில் அவளை ரசிக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. லேப்டாப்பில் அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளின் கண்கள் அசையும் அசைவுகளை பார்த்து அவனின் இதயம் நொறுங்கி போனது. அவ்வளவு அழகு, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. கண்களை பார்த்து சொக்கி போனான் அவன். நொடிக்கொரு முறை தன்னுடைய விரல்களின் நகத்தை அவள் கடிப்பதை பார்த்து இவன் நெஞ்சம் பதைப்பதைத்து போனது. அவன் பாட்டுக்கு அவளை ரசித்து கொண்டிருக்க இடையிடையே அவள் ஏதேனும் சந்தேகம் கேட்டாள். அதற்கும் அவன் விளக்கம் கொடுத்தபடியே அவளை பார்த்து கொண்டே இருந்தான். பார்க்க பார்க்க திகட்டவில்லை மாறனுக்கு. அடே, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீ இப்போ சொன்ன?
கடைசியில் பார்த்தா நீ அவளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஹலோ, இட்ஸ் மை பொண்டாட்டி. சார், இந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தனித்தனி டாக்குமெண்ட்ரியாக வச்சுருக்கேன். எந்தெந்த நிறுவனத்துக்கு எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ண சொன்னீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதத்தோட அக்கௌண்ட் டீட்டெயிலையும் டேலி பண்ணி முடிச்சிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 1 lakh கிடைக்குது சார். அந்த 1 lakh ஏதோ தப்பான முறையில் பணம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட விசாரித்து பாருங்களேன், எனக்கு சந்தேகம் இருக்குது. எங்க கொடு பார்க்கலாம் என்று லேப்டாப்பை வாங்கி பார்த்தவன் சற்று வியந்துதான் போனான். அவ்வளவு திருத்தமாக வேலை செய்திருந்தாள் அவள். அவள் சொன்னது போல 1 லட்சம் ஏதோ டேலியாகாமல் இருப்பது கண்டுபிடித்தும் விட்டாள். ஏதோ அனாவசியமான செலவு செய்திருப்பார்களோ அல்லது அந்த பணத்தை அபேஸ் பண்ணி இருப்பாங்களோ என்பதை அவன் புரிந்தும் கொண்டான். அவளின் வேலை திறமையை பார்த்து அவனால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. வெரி குட் இளமதி, நீ இவ்வளவு நல்லா வேலை பார்ப்பியா? நல்லா வேலை பார்ப்பனா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் கொடுத்த வேலையை கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. தட் மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். என்று சொன்னவன் அவனுடைய ஃபோனை எடுத்தான். அலுவலகத்தில் உள்ள அவனது பிஏவிற்கு பேசி முடித்துவிட்டு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடி என்று அவனுக்கு சில கட்டளைகளையும் பிறப்பித்துவிட்டு பின்பு 1 லட்சம் பணம் என்ன ஆனது என்று எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் என சொன்னவன் ஃபோனை அனைத்தும் விட்டான். சரிங்க சார், துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதை கபோர்ட்லேயும் அடுக்கி வச்சுட்டேன். நான் கீழே போகிறேன். உங்களுக்கு ஏதாவது சோடா எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து உட்கார முடியுமா என்று கேட்டான். அவளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. பேசியவன் இவன்தானா என்ற எண்ணம் அவளுக்குள் உருவானது. ஏனெனில் எப்பொழுதும் ஏய் ஏய் என்று அவளை ஏலம் போடுவான். தன்மையாக அவனிடம் பேசும் பழக்கம் இல்லவே இல்லை என்பதை வந்த ஒரு சில நாட்களிலேயே புரிந்து கொண்டாள். அவனுடன் வாழ்ந்த அந்த 3 மாத காலம் அவளுக்கு எப்பொழுதும் நினைவில் வந்து வந்து போகும். எப்பொழுதாவது தன்மையாக மென்மையாக நம்மிடம் பேச மாட்டானா? மடியில் அமர வைத்து காது மடல்களில் முத்தமிட்டு கடித்து ரகசியம் பேச மாட்டானா என்றெல்லாம் ஏக்கங்களாகவே ஏங்கி போகும். வந்திருந்த இந்த நாட்களில் திடீரென்று தன்மையாக அவன் இப்போது பேசியதும் அவளுக்கு வியப்பு மேலிடாமல் இல்லை. இளமதியை தன் அருகினில் அமர வைத்தவன் நெற்றியில் முத்தமிட்டான். திடீரென்று அவள் ஸ்பரிசத்தில் நடுங்கி போனாள் பெண்ணவள். அவனை விட்டு தள்ளி போக எத்தனிக்கும் வேளையில் அவன் அவளின் கரத்தை அழுந்து பிடித்துக்கொண்டு ப்ளீஸ் என்று கண்களாலேயே கெஞ்சினான். அவளின் நடவடிக்கை பார்த்து அவளுக்கு இன்னும் வியப்பு மேலிடாமல் இல்லை. ஏன் எழுந்து போற? இன்னும் ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்தில் இருக்கலாம்ல என்று சொன்னான். இல்லை, கீழே வேலை இருக்கு. என்னை கவனிக்கிறத தவிர உனக்கு அங்கே முக்கியமான வேலை எதுவுமே இல்லை என்று சொன்னவன் அவளின் இடையை அழுத்தமாக பிடித்து தன்னை நோக்கி முகத்தை திருப்பி அவளின் இதழ்களில் அழுத்தமாக தன்னுடைய இதழை பதித்தான். நிச்சயமாக அந்த இதழின் முத்தம் காமத்தை சாராமல் காதலை சார்ந்தே கொடுத்ததே என்பதை புரிந்து கொண்டாள் பெண்ணவள். புரிந்து கொண்டதனால்தான் என்னவோ அவளும் எந்த எதிர்ப்பும் காமிக்காமல் அப்படியே சிலையாகவே அவனிடம் இருந்தாள். நெடுமாறனிடம் அவள் பல நேரமாக உருகி கொண்டிருப்பதை புரிந்து கொண்டவள் திடீரென்று அவனை விட்டு நகர்ந்து கொண்டாள். ஏதோ பேயை கண்டது போல் திருத்திருவென முளைத்தாள். என்னாச்சு? ஏன் இப்படி உடனே எழுந்துட்ட என்று அவன் கேட்டான். பாருங்க சார், என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அத்துமீறுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். படுக்கையில் பங்கு போட ஒன்றும் கிடையாது. வார்த்தை அளந்து பேசுடி. நீ நீ எனக்கு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் நான் உன்னை என்று சொன்னவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கைகளை முறுக்கி படுக்கையில் அடித்தான். சொல்லுங்க, என்ன? புருஷனா உரிமையா எடுத்துக்கிட்ட, போதுமா? புருஷனா? யாரு? நீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்னோட புருஷன் நீங்கள் கிடையாது. என்னுடைய புருஷன் வசீகரன் மட்டும்தான். லூசாடி நீ. வசீகரனும் நான் தான், நெடுமாறனும் நான் தான். நீங்கள் இப்போ வெறும் மிஸ்டர் நெடுமாறன் மட்டும்தான். என்னுடைய வசீகரன் இது இங்கே இருக்காரு என்று தனது நெஞ்சு பகுதியை காமித்து பேசியவள், அவரை விட என்னை காதலிக்க யாரும் இல்லை. நான் அவரை தான் விரும்புகிறேன், உங்களை இல்லை. இனி என்கிட்ட இப்படியெல்லாம் நெருங்கி வராதீங்க என்று சொன்னவள் படியிறங்கி கீழே சென்று விட்டாள். தலைமையில் கையை வைத்துவிட்டு அமர்ந்து விட்டான். என்ன சொல்லிட்டு போறான்? வசீகரனும் நான் தானே, நெடுமாறனும் நான் தானே என்று அவன் புரியாமல் முழித்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 60.
இன்று எனக்கு திருமணம். நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாராயணா, நீ தான் எனக்கு இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் கூடவே துணையாக இருக்கணும். எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. முக்கியமாக என் வீட்டு ஆளுங்க யாரும் வந்து கதையை கெடுத்து விடக்கூடாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ் என்று கை கொப்பி மனமுருக வேண்டினாள் சுந்தரி. போலாமா என்று பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருந்தவனை பார்த்து மெய்மறந்து நின்று விட்டாள் சுந்தரி. கச்சிதமான சட்டையில் ஆண் அழகனாய் நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு தன்னுடைய வயிற்றுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்து வந்து மீண்டும் அவளுக்குள்ளே சென்று வருவது போலவே உணர்ந்தாள். காதலில் ஓரளவு விழுந்து விட்டோமோ என்று தாடையில் கை வைத்து யோசிக்க அவளின் முகத்தின் முன்னே சொடக்க போட்டு, என்ன போலாமா என்று கேட்டான் சொக்கன். ஆ, போலாம் மிஸ்டர் பைல்வான், வாங்க என்று அவனின் கையை பிடிக்க அவனோ, ஏய், உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், டச் பண்ணி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதன்னு, முதல்ல கையை எடு என்று அவன் கோபமாகவே பேசினான். ஐயா, ரொம்ப தான், எல்லாம் பண்ணிட்டு கையை பிடிக்காத, அங்கே தொடாத இங்கே தொடாதன்னு பேசுகிறீங்க. நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை நிறைய பண்ண போகிறேன். ஆத்தாடி, நீ பண்ணாலும் பண்ணுவ என்று சொன்னவன் கதவை திறந்து கொண்டு பைக்கில் ஏறி அமர்ந்தான். அவளும் எதுவும் பேசாமல் அவனின் பின்னே வந்து அமர்ந்தவள் அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அடியே, உனக்கு நான் இப்போதானே சொன்னேன் என்னை தொடாதன்னு. என்ன மிஸ்டர் பைல்வான் இப்படி பேசுகிறீங்க? வழியில் அங்கங்கே குண்டு குழி எல்லாம் இருக்கும். நான் பிடிக்காமலே வந்தா கீழே தான் போய் விழுகணும். என்ன பரவாயில்லையா? நீ கீழே போய் விழுவையோ விழுகாமல் போவியோ, தயவு செஞ்சு என்னை பிடிக்காத. பின்னாடி பாரு, பிடிக்கிறதுக்குன்னே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை பிடிச்சுக்கிட்டு வா. சரியான முசுடன், கொஞ்சமாவது மனசு இறங்குறானா பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகிறோமே, அந்த புள்ள விழுந்துரும், தோல் மேலே கையை போட்டுக்கோ, பரவாயில்ல, நான் ஒன்றும் பெருசாலாம் நினச்சிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆம்பளைங்களை தான் பார்த்துருக்கேன். இவன் என்னமோ பெருசாக ரொம்ப தான் பண்ணுறா. இரு தாலி மட்டும் கழுத்தில் ஏறிட்டோம், உன்னைய எப்படியான ஆட்டி வைக்க போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருடா என் லெக் பீஸு என தற்போதைய நடைமுறை மனைவிமார்களைப் போல் அவளும் நினைத்து வைத்தாள். இருவருக்கும் கோவிலில் எளிதாக திருமணம் நடந்து முடிந்தது. தனக்கும் சுந்தரிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்று நேற்று இரவே விஜயனிடம் பேசினான். அதற்கு விஜயனோ, ரொம்ப நல்ல விஷயம்டா தம்பி, ஆனா எதுக்காக திடீர்னு இந்த கல்யாணம் என்று சொன்னதும் அவனும் நடந்தது அனைத்தையும் சொன்னான். அதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு கோபம்தான் வந்தது. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படிதான் பண்ணுவியா என்று காரச்சாரமாக திட்டியவன் பின்பு, சரி, என்னமோ ஒன்று, கல்யாணம் பண்ணியிருக்கீங்கள, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த பிள்ளைய கண் கலங்காமல் காப்பாற்றுற வழி என்னவோ அதை பாரு. சுந்தரியின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டிய பின்பு எந்த பதட்டமும் எந்த பயமும் இல்லாமல் சாதாரணமாக அவன் அவளை அழைத்து வந்தான். அவள் அவனின் கையை பிடிக்க அவனும் முரடை பிடித்து கொண்டு பிடிக்க மாட்டேன் என்று முகத்தின் உணர்வுகளின் மூலம் அதை வெளிப்படுத்தினான். ஆனால் பெண்ணவளுக்கோ இதை மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்து கொண்டாள். காதல் இல்லை, நண்பர்களாகவும் இல்லை, அதைவிட மேலாக இருவருக்குள்ளும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை. இவன் ஒருவாறாக பேசினால் அவள் வேறு மாதிரியாக பேசுவாள். இப்படியாகத்தான் இருவருக்கும் எப்பொழுதும் நடக்கும். அப்படி இருக்கும் நிலைமையில், சுந்தரி, நமக்குள் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது, நீங்கள்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியதும் அவன் முதலில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பின்பு அவனின் மீதே அவனுக்கு சந்தேகம் வர சரி என்று அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் அதற்கு பிறகு அவளை இம்மியளவு கூட தொடவே இல்லை. தூரத்திலிருந்து பார்ப்பான். ஆனால் அவளிடம் பக்கத்தில் அமர்ந்தோ அவளை தொட்டு தொட்டு பேசுவதோ இந்த மாதிரியான வேலைகள் அவன் செய்யவே மாட்டான். ஆனால் சுந்தரியோ, நான் இம்மாதிரியான வேலையை மட்டும்தான் செய்வேன் என அவனை இடித்தது போல் உட்கார்வதும் அவனை தொட்டு பேசுவதும் இம்மாதிரியான விஷயங்கள் மட்டுமே அவள் செய்து கொண்டே இருந்தாள். சொக்கனும் முடிந்தளவு சொல்லிக்கொண்டே இருப்பான், என்னை தொடாம பேசு என்று. ஆனால் அவள் என்றைக்குதான் இதையெல்லாம் கேட்டிருக்கிறாள்? எப்பொழுதும் போல அவனை உரசியபடியே இருப்பாள். அவளை பொறுத்தவரை இவனை விட்டால் கண்டிப்பாக நாம் இந்த ஜாதிவெறி பிடிச்ச அந்த அரசியல்வாதிகள்காரர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு இவன் ஒருவனை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக அவள் நம்பினாள். ஒரு ஃபோன் மட்டும்தான் அவள் செய்தாள். அதை வைத்துக்கொண்டு அந்த நடுநிசையில் அவன் அவளை அழைத்து வந்தது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமே. அவளும் குருட்டம் போக்காத்தான் அவனின் ஃபோனுக்கு அவள் ஃபோன் செய்தாள்.
எப்படியும் அவன் எடுக்க மாட்டான். அப்படியே எடுத்தாலும் அவன் நம்மை அழைத்து போக மாட்டான் என்றுதான் அவள் நினைத்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அவன் அவளை அழைத்து சென்றதும் அவளுக்கு மிகவும் சந்தோஷம்தான். ஆனாலும் உள்ளுக்குள் சிறு பயம். நம்மால் இவனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற சிறு நடுக்கம், பயம் அனைத்தும் இருந்தது. ஆனாலும் அவனுடைய வலிமையான தேகம் கண்டு மேசலிருந்து போனாள் என்று சொன்னால் அது பொய்யாகாது. ஆம், அவனின் உடற்கட்டை கண்டு முதலில் பெண்ணவள் அசந்து போனாலும் அவனின் மனதில் உள்ள நல்குணத்தை கண்டு அவள் அதைவிடவும் அசந்து போனாள். வந்து இருந்த சில நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு தொல்லைகள் பல கொடுத்திருந்தாள். ஆனாலும் அது அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான். சிறிதாக தலைவலி ஏற்பட்டால் கூட உடனே மெடிக்கல் ஷாப் சென்று அவளுக்கு தலைவலி மாத்திரை வாங்கி வருவான். சுந்தரியே சொல்லுவாள், நமக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறமும் ஏன் ஒரு சாதாரணமாக கைப்பிடிச்சு தொட்டு பேசுறதுக்கு கூட இவ்வளவு தயக்கம் என்று கேட்டதற்கு, அதெல்லாம் அப்படி கிடையாது, எனக்கு இந்த மாதிரி பெண்கள் கிட்ட பேசுறது ரொம்பவே அரிது. அதை விட உன்கிட்ட இப்படி சகஜமாக பேசுறது எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தொட்டு தொட்டு பேசுறது நல்லாவா இருக்கும்? நமக்குள்ள தப்பு நடந்துருச்சுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது என்னோட தவறு. என்னால் நீ பாதிக்கப்பட்டன்னு நினைக்கும் போது இப்போ கூட என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல. எங்காவது போய் செத்து போய் விடலாமான்னு கூட தோணுது. எனக்கும் அம்மா தங்கச்சிங்க குடும்பம்னு இருக்குது. ஆனால் எல்லாரும் இங்கே இல்லை. கிராமத்தில் நான் அனுப்புகிற பணம் மூலமாக தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நான் உன்னை ஏற்றுக்காமல் போயிட்டேனா, கடைசியில் நீ எனக்கு ஏதாவது சாபகமாக கொடுத்துட்டேனா, அது எதுக்கு வம்பு? வேணாம். அதனால தான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் சரி மிஸ்டர் பைல்வான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமே, பரவாயில்லையா? வேணும்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நான் போயிடட்டுமா என்று அப்பாவி போலவே முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். என்னதான் அவனிடமிருந்து பதில் வருகிறது என்றுதான் பார்ப்போமே என்ற ஆர்வத்தில் கேட்டாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு நடுக்கமும் பயமும் இல்லாமல் இல்லை. எங்கே போய்விடு என்று சொல்வானோ என்று அவள் பயந்து கொண்டுதான் இருந்தாள். அந்த கேள்வியை அவளால் கேட்கவும் முடியாமல் இல்லை. கேட்டும் விட்டாள். சச்ச, என்ன பேசுற நீ? நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல. என்னால் நீ பாதிக்கப்பட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் என்ன, எங்கள் அம்மா அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன மிஸ்டர் பைல்வான், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போடுங்க, அவங்க இங்கே வர சொல்லுங்கள், நம்ம நேரில் விஷயத்த சொல்லுவோம். அவங்க நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணாமலாம் இருக்க போகிறாங்க. என்ன மிஸ்டர் பைல்வான், இதுக்கு போய் இப்படியெல்லாம் பயப்படலாமா என்று அவள் வெகு எளிதாக சொல்லிவிட்டாள். அடியே, யாருடி நீ இப்படியெல்லாம் பேசுகிற? நல்லா இருக்கு. எங்கள் அம்மா கிராமத்தாளுங்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது சுந்தரி. அவங்க அந்த காலத்து மனுஷி. இந்த காதல் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எங்கள் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் எந்த மாதிரியான சூழ்நிலையாயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்க போகுது? சரி, இதெல்லாம் விடு. நம்ம மறைச்சு கல்யாணம் பண்ண போகிறோம்னு வச்சுக்குவோம். எங்கள் அம்மா அவ்வளவுதான், என்னைய கொண்டு போட்டுட்டு தான் மறு வேலையை பார்க்கும். எப்படி உன்னையே ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்லவே மறந்துட்டேன். கல்யாணம் ஆனதும் நம்ம கிராமத்துக்கு தான் போகணும். என்ன சொல்கிறீங்க? கிராமத்துக்கு தான் போகணுமா என்று அவள் சொன்னாள். கிராமத்துக்கு போகணும் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இல்லை, கிராமத்துக்கு தானே. ஓ, போலாமே, தாராளமா என்று கைகளை தட்டி ஒருவாறு கால்களை நெளித்தபடியே பேசினாள் சுந்தரி. பாரு சுந்தரி, எங்கள் அம்மா கொஞ்சம் கட்டுக்கோப்பான மனுஷி. ஆ, கட்டுக்கோப்பா? ஆமாம், கட்டுக்கோப்பு. வாட் இஸ் கட்டுக்கோப்பு என்று கேட்டாள் சுந்தரி. அவளின் கேள்வியில் தலையில் அடித்துக்கொண்ட சுக்கன் பின்பு பேசினான். அடியே லூசு, கட்டுக்கோப்பான மனுஷனா? உன்னுடைய பாஷையில் சொல்லணும்னா தாடையில் கை வைத்து யோசித்தவன், கொஞ்சம் ரகடான ஆளுன்னு வச்சுக்கோயேன். ஓஎம்ஜி, ரகடான ஆள்னா யூ மீன்ஸ் லைக் ஸ்கூல் டீச்சர்? எஸ். சுந்தரியின் கைவிரல்கள் தானாக வாயில் கடிக்க ஆரம்பித்து விட்டது. அட பாவி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருக்கேனோ இல்லையோ, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா என்னை இன்னொரு படுகொலையில கொண்டு போய் தள்ளவிடுறியே. எனக்கு இந்த ஸ்கூல் வாத்தியாரு, ஐயோ, இதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப தான் மாறி இருக்கு. கிராமத்தில் வேற கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டேன். அங்கே கொசு தொல்லையெல்லாம் இருக்கும். ஐயோ, ஒரே சாணி நாத்தமாகவும் இருக்கும். எப்படி அங்கே இருக்க போகிறேன்?
எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. வேக் என்று அதை பற்றி நினைக்கும் போது அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. ஏய், என்ன என்னமோ வாயும் மூஞ்சியும் 7 கோணத்துக்கு போகுது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாவே ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். என்னன்னு எனக்கு தெரியாம இருக்க போகுதா என்ன? சொல்லு. நேற்று சொக்கன் பேசியவை ஒவ்வொன்றையும் தன் மனதில் அசை போட்டபடியே அவன் கட்டிய தாலியை தன்னுடைய கழுத்தில் தளர தளர வாங்கி கொண்டவள் அவனின் கரம் பற்ற போகும் வேளையில் இவன் இவ்வாறு செய்தது அவளுக்கு மேலும் வலியை கொடுத்தது. என்னதான் அவன் அவளிடம் வேண்டாம் வெறுப்பாக திருமணம் என்ற பந்தத்தை உருவாக்கி கொண்டாலும் கைப்பிடித்தால் கூட வேண்டாம் என்று ஒதுக்கும் இவனை வைத்துக்கொண்டு என்னதான் செய்வது? இதுவே நான் உண்மையை போட்டு உடைத்துவிட்டால் அது அதைவிட நரகமாக அல்லவா போகும் என்று அவளின் மனதில் ஒரு சில நொடிகளில் பயம் வந்து போனது. கோவிலின் படுக்கட்டிகளில் இறங்கி வந்தவர்களை சுற்றி ஒரு 10 பேர் பக்கம் இருக்கும் வளைத்து விட்டனர். நான் சொன்னல மிஸ்டர் பைல்வான், என்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டேனா உங்களுடைய நிலைமை அதோ கதிதான். இந்த 10 பேரையும் சமாளிச்சு என்னைய கூட்டிட்டு போக முடியுமா என்று அவனை பார்த்து எல்லலாக பேச அதற்கு அவனும் முறைப்பாக பதிலை தந்துவிட்டு தன்னுடைய முழுக்கை சட்டையினை முட்டி வரை மடித்து கொண்டவன் பின்பு வேட்டையை இடுப்பில் இழுத்து கட்டிக்கொண்டு வாங்கடா பார்க்கலாம் என்பது போல் அவனின் செய்கை இருந்தது. 10 பேரையும் அடிக்க முழுதாக அவன் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதற்குள் அவர்களின் ஜோலியை அவன் முடித்து விட்டான். பின்பு விஜயனுக்கும் நெடுமாறனுக்கும் பாடிகார்டாக இருந்தவன் தன்னுடைய தாலி கட்டிய மனைவிக்கு இன்னல்கள் நேரும்போது பாடிகார்டாக இருக்க மாட்டானா என்றுதான் அவளுக்கு நினைக்க தோன்றியது. அந்த அளவுக்கு அவன் அந்த 10 பேரையும் சும்மா சரவாரியாக பந்தாடி விட்டான். மறைந்து நின்றபடியே அவன் ஒவ்வொருவரையும் அடித்து போடுவதை பார்த்து கொண்டே இருக்க பின்னால் ஒருவன் வருவதை பார்த்ததும் இவள் பின்னால் ஒருத்தன் வருகிறான் என்று இவள் குரல் கொடுக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுவே போதும். என்னோட வேலையை நான் முடிச்சிடுவேன். நீ தேவையில்லாம இப்படி சவுண்டெல்லாம் கொடுத்து என்னை டென்ஷன் பண்ணாம இரு என்று அவளிடம் கடிந்து கொண்டு பேசியவன் பின்பு தன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தான். 10 பேரையும் அடித்து முடித்தவுடன் கைகளை உதறியபடியே அவளின் முன்னே வந்து நின்று புருவத்தை மேலே உயர்த்தி எப்படி என்பது போல் அவனின் செய்கை உணர்த்தினான். ஓகே ஓகே, படத்தில் பார்க்குற மாதிரி ஃபைட்டு இல்லைனாலும் ஏதோ பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு என்று அவள் சொன்னதும் அவன் உடனே அவளின் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். அவள் உடனே துள்ளி குதித்து ஓடவும் இல்லை, ஐயோ அம்மா என்று கத்தவும் இல்லை. ஏனெனில் முதலாக அவன் தன்னை நெருங்குகிறான் என்பதை அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்க போதாததுக்கு கிள்ளி வேறு வைத்தது அவளுக்கு இன்னும் பல கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியது. ஏண்டி, நான் உன்னை கிள்ளுறேன், கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? மலைமாடு மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க. ஆமாம், இந்த மலைமாடுக்கு ஏத்த மலைமாடுனா. நல்லா வக்கனையா பேச கற்றுக்கிட்டப்போ. சரி, இதெல்லாம் பேசுகிற அங்கே எங்கள் அம்மா கிட்ட என்ன பேசி சமாளிக்க போற? பாரா, இது நல்ல கதையா இருக்கே. நீங்கள் தானே என்கிட்ட பேசி சமாளிக்கணும். நான் என்னத்தை போய் பேச போகிறேன்? நீ நல்லா பேசுகிற. எங்கள் அம்மாவை எப்படியாவது ஐசு கீச வச்சு ஏதாவது சமாளிச்சிருவேன்னு பார்த்தா நீ என்னடானா அப்படியே பிளேட்டை ஏன் பக்கம் திருப்பி விடுற? நான் உங்ககிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்தேனா உங்கள் அம்மாவை எப்படியாவது சமாளித்து நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொன்னேனா? இல்லை. அப்புறம் சொல்கிறீங்க? ஒரு சின்ன நம்பிக்கை, ஏதாவது பேசி சரி பண்ணி நம்ம என்று அவன் இழுத்து பேசவும் அவள் கைகளை வைத்து தடுத்து நிறுத்திவிட்டு, போதும், பேசின வரைக்கும் போதும், வாங்க போகலாம், எனக்கு செம்ம பசி என்று வயிற்றை பிடித்து கொண்டு அவள் கேட்டதும் பின்பு பேசியதை அனைத்தையும் விட்டுவிட்டு ஹோட்டலுக்கு நேராக சென்றனர். மூக்கு பிடிக்க நன்றாக சாப்பிட முடித்துவிட்டு அவர்களின் ஊருக்கு செல்ல பஸ் ஏறினர் இருவரும். பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணாக வளர்ந்தவளுக்கு முதலாக அவனுடன் அதிலும் பஸ்ஸில் செல்வது அவளுக்கு கொஞ்சம் கூட தயக்கமும் அல்லது சங்கடமோ ஏற்படவே இல்லை. மிகவும் சந்தோஷமாகவே அந்த பேருந்தில் பயணம் செய்தாள். ஏனெனில் அவள் பள்ளி பருவத்தில் படிக்கும் வயதிலிருந்தே அவளுக்கு பேருந்தில் பயணம் செல்வது, பள்ளிக்கும் அல்லது கல்லூரிக்கும் போக வேண்டும் என்பது அவளுடைய நெடுநாள் ஆசை என்றே கூட சொல்லலாம். ஆசை என்று சொல்வதை விட அதை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே அவள் வைத்திருந்தாள். ஆனால் எப்படி முடியும்? எப்பொழுதும் அவளுக்கு முன்னால் 2 பாடிகார்டும் அவளுக்கு பின்னால் 2 பாடிகார்டும் அல்லவா செல்வார்கள். என்னதான் கனிகாவும் இடுமதியும் அவளின் உயிர் தோழிகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு மட்டுமே சுந்தரியிடம் நெருக்கத்தை காண்பிக்க முடிந்தது. ஏனெனில் அவளை சுற்றி எப்பொழுதும் ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கனிகாவினாலும் இளமதியினாலும் அவ்வளவு எளிதாக நெருங்கிவிட முடியாது. பேருந்தில் போகாமல் இருப்பதே அவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் குறையாக இருந்தது.
இன்று அது நடக்கவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமே. சுந்தரிக்கு உண்ட மயக்கத்தில் தூக்கம் நன்றாக கண்ணை சுழற்றி கொண்டு வர சீட்டில் தலையை சாய்த்து படுத்திருந்தாள். தூக்க அசதியின் காரணமாக அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். முதலில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவன் பின்பு தூக்கத்தில் தான் இவ்வாறு செய்கிறாள் என்று நினைத்து கொண்டவன் அவளை தள்ளி நிறுத்தி வைக்காமல் அவனும் அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடினான். பூமர கிராமம் எல்லாம் யார்பா, இறங்குங்க இறங்குங்க என்ற கண்டக்டரின் கணீர் என்ற குரலை கேட்ட பின்புதான் பதறி எழுந்து சொக்கன், ஏய் ஏய் சுந்தரி, பூமர கிராமம் வந்துருச்சு, எந்திரி. தூக்க கலக்கத்தில் எழுந்தவள், என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். ஐயோ இறங்குடி முதல என்று அவளை கைப்பிடித்து இறங்க வைத்தான் அவன். இப்ப நாம எங்க வந்திருக்கோம் என்று கேட்டாள். பக்கத்துல ஹோட்டல்ல நல்ல பிரியாணி போடுறாங்களாமா, சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம், போமா? ஹை, பிரியாணியா? செம டேஸ்டா இருக்கும், வாங்க வாங்க போலாம் என்று அவனின் கையை பிடித்து அவள் இழுக்க அவனும் அவளை பார்த்து முறைத்து விட்டு, கூறு கிட்டவளே, நம்ம சொல்லிட்டு இருந்தல்ல என்னோட ஊர் வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம், என்ன வில்லங்க கத்துக்கிட்டு கிடக்குமோ, இப்பவே செய்தி போயிருக்கோ, என் ஊர்க்கார ஒருத்தன் என்னைய பார்த்துட்டு ஓடியே போறான், இங்கனை பத்தி வத்தி வைக்க போறான், தெரியல, சரி வா போவோம் வா. வரிசையா போவோமா? நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ச என்று தலையில் அடித்து கொண்டவன், நம் ஊருக்கு வந்து நம்ம ஊர் பாஷை அப்படியே வந்துடுச்சுப்பா என்று நினைத்தபடியே, வரிசையா வந்து போகணும்னா சீக்கிரமா போகணும்னு அர்த்தம், கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு என்னை சாவடிக்காத தாயே, கொஞ்சம் பேசாம அமைதியா வரியா என்று அவளை பிடித்து அவனின் வீட்டு பக்கம் நோக்கி நடக்க போனான். அங்கு அவனுக்கு காத்திருக்கும் வில்லங்கம்தான் என்னவோ. சார் இந்தாங்க சாப்பாடு. வேணாம் சார், போதும் உங்களோட பிடிவாதம், முதல்ல சாப்பிடுங்க என்று சாப்பாட்டு தட்டினில் கையை வைத்து அப்படியே இளமதி அவனை முன்னே நீட்ட அது எங்கேயாவது இருந்து பறந்து இப்பொழுது தரையில் விழுந்து உடைந்தது. சாப்பாட்டு போய் இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொறுத்து பொறுத்து பார்த்தவள் போதும் என்று நினைத்தாளோ என்னவோ பொங்கி எழுந்து விட்டாள். இந்த சாப்பாடு கூட கிடைக்காம நாங்கள் எத்தனை நாள் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனால் நீங்கள் இவ்வளவு ஈஸியாக சாப்பாட்டை தூக்கி ஏறிடுறீங்களே. அந்த சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க, நான் எடுத்துட்டாவது போயிடுவேன், நானாவது சாப்பிடுவேன், இல்லையா பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன். இப்படி சாப்பாடை தூக்கி எறிகிறதுனா என்ன அர்த்தத்தில், இது என்ன அர்த்தத்தில் நியாயம்? உங்களுக்கு கோபம் இருக்கும், அதுக்கு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கோபத்தை சாப்பாட்டில் தான் காமிக்கணுமா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொன்றும் பெரிய தப்பு சார். நீ மட்டும் தப்பே பண்ணலையோ? ஆ, நான் என்ன தப்பு பண்ணேன்? கட்டின புருஷன் நான் இங்கே குத்துக்கல்லாட்டா இருக்கேன். நான் அப்படி இருக்கும்போதே உன் மனசு முழுக்க வசீகரன் மட்டும்தானே நிறைஞ்சிருக்கான். நெடுமாறனின் கேள்வியில் இளமதியினால் பதில் சொல்ல முடியவில்லை. வசீகரனும் அவன்தான், நெடுமாறனும் அவன்தான். எப்படி பதில் சொல்ல என்று தவித்தபடியே அவள் கையை பிசைந்து கொண்டிருந்தாள். கஷ்டமான நேரத்திலும் அவள் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் கேட்கும் கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் நடவடிக்கையும் சில நாட்களாக சரியாகவும் இல்லை. ஏதாவது சொல்ல போய் பின் மறுபடியும் ஏதாவது அவனுக்கு நிகழ்ந்துவிட்டாள், என்ன செய்வது என்று அவள் பொறுமையாகவும் அமைதியாகவும் போனாள். ஆனால் அவனின் செய்கை ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் அதிக அட்டகாசம் செய்து கொண்டே இருக்க, அதிலும் முக்கியமாக சாப்பாட்டை தூக்கி எறியவும் அவளுக்கு கோபம் அதிகமாகவும் வரவும் அவனை பார்த்து நேருக்கு நேராக பேசியும் விட்டாள். அவன் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென முழித்து கொண்டிருந்தாள். பதில் சொல்லடி. என்ன பதில் வேணும் உங்களுக்கு? அதான் கேட்டேனே, கட்டினவன் நான் இருக்கேன், நீ எவனையும் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருக்க. சின்ன திருத்தம், இப்போ நீங்கள் ஒன்றும் என் புருஷன் கிடையாது. ஓஹோ, அப்படியா மேடம்? சொன்னவன் அவளை ஒரே நிமிடத்தில் நெருங்கி அவளின் கழுத்தின் வளைவில் இருந்த தாலியை எடுத்து வெளியே போட்டு அதை அவனின் ஒற்றை விரலால் பிடித்தவன், அப்படின்னா இதை கலட்டி வச்சுட்டு போ